இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த படத்தை பேச சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏதோ கண்ணில் பட்டுச்சு, நானும் ஒரு half an hour பார்த்தேன். பிடிச்சு போய் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள படத்தை முடிக்கும் போது பார்த்தா அப்பப்பப்பப்பப்பா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அருமையான கதையா இருந்தது. காதல் கதை தான், கூடவே பழிவாங்கிற படலம், ஜாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, துரோகம், நட்பு, கடமை, வியாபாரம், கருப்பு பணம், இப்படி பல விஷயங்களை ஒரே படத்துல கவர் பண்ணிருக்காங்க. படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். படத்தோட பேரு டக்காய் a லவ் ஸ்டோரி. 2026ல வந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஜெயில்ல தண்டால் எடுத்துட்டு இருக்கிறார். இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு தெரியாத காலகட்டத்துல பயபல்ல லவ் பண்ணிட்டு இருக்கா. ஜூலியட்னு ஒரு பொண்ணு. என்ன ஏமாத்துற மாட்டல அப்படின்னு கேட்கவும் செய்யறான். அந்த பொண்ணு மாட்டேங்கிறா. கையில பச்சையெல்லாம் குத்திருக்கா பாருங்க ஜெயின்னு. ஆனாலும் ஏமாத்திட்டாலோ என்னவோ புலம்பிட்டு இருக்கிறான். அப்புறம் ஷேவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் போல. ஒரு போலீஸ்காரர் வந்து கூட்டு போறார். அதே சமயம் ஜெயிலுக்கு இன்னொரு பெரியவர் வரார். என்னடா மறுபடியும் ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு ஒரு போலீஸ்காரர் கேட்டா, பையனோட பிறந்தநாள், அதற்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறதா, பையனை பார்க்க வந்திருக்கிறதா சொல்ற. இங்க நம்ம ஹீரோ போற வழியிலேயே ஒரு போலீஸ் கிட்ட இருந்து பீடிய வாங்கிட்டு போறார். இப்ப ஷேவ் பண்ண போகணும். பொதுவா ஓசியா எந்த வேலையும் நடக்காது. சோ சேவ் பண்றவருக்கு பணம் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்படி எப்படியாவது கரெக்ட் பண்ண இந்த பீடியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா சேவ் பண்ண போறாரு. ஃபுல்லாலாம் சேவ் பண்ணல, அங்கங்க டிங்கரிங் வேலை மட்டும் தான் பாத்துருக்கான். பையனை பார்க்கணும்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து தான் கட்டி பிடிக்கிறான். பார்த்தா பையன்னு சொன்னது பெத்த பிள்ளைய சொன்னாரா? அப்படி தெரியல. இவர் இங்க ஜெயில இருக்கும்போது ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திருப்பான் போல நம்ம பையன். அதனால பாசத்தோட பார்க்க வந்திருக்கிறதா சொல்றாரு. பையன்னு சொன்னது இவனை தான் போல. பிறந்தநாள் பரிசுங்கன்னு கேட்டா ஒரு டிஃபன்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஹல்வாவா, நம்ம பயலோட ஃபேவரட்டா. சாப்பிடலான்னு பார்த்தா ஒருத்தன் விரல விட்டு ஏன் எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு ஒரு போலீஸ்காரர் டேஸ்ட் பாக்குறாரு. அப்புறம் தான் நம்மளால சாப்பிடுறான். அவன் நினைப்பெல்லாம் காதலிச்சு அந்த பொண்ணு மேலேயே இருக்குது. இன்னும் ஏன்டா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கிற? பிறந்த நாள் வந்தா போதுமே, எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துருமே அப்படிங்கிறாரு அவரு பெரியவர். தான் காதலியை பத்தி அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. 2005ல தன்னோட பிறந்த நாளுக்காக பிளட் டொனேஷன் கேம்பே அந்த ஊர்ல போட்டிருக்கிறா போல அந்த பொண்ணு. தான் பிறந்த நாளுக்காக தான் இதெல்லாம் செய்யறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினோட குடும்பத்துக்கு அப்ப தெரியாது போல. காதலனாவே இருந்தாலும் ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வருவான். நேம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு எழுதிப்பா. கூட இருக்கிற ஒருத்தன் உன் ஜாதி என்ன, மேல் ஜாதியா கீழ் ஜாதியான்னு கொஞ்சம் இன்டைரக்டா கேட்பாப்ல. கூட நம்ம ஹீரோயின் உள்ள புகுந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உள்ள போய் வேறைய பாரு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. பிளட் கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் ஒரு பயம் வரல. பிளட் கொடுத்தா காசு கொடுப்பீங்களா, மொபைல் நம்பர் கொடுப்பீங்களா, டேட்டிங் போவீங்களா, இப்படி எல்லாம் சத்தமா பேசி அங்க இருக்கிற பசங்களை தூண்டி விட்டு கியூவை பெருசாக்கிட்டான். நம்ம பய போட்டிருக்கிற அந்த சட்டை கூட இவ கிஃப்டா கொடுத்ததுதான். அங்கதான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்தவும் செஞ்சிருப்பா. 3 வருஷம் தீராத காதலாம். அவளை பாக்குறதுக்காக ஏதேதோ காரணம் சொல்லி அவளை பார்க்க வர்றதும் அவளோட சுத்துறதும் ஒரு பாட்டுல அவங்களோட காதலை அழகா சொல்லிட்டாங்க. 3 வருஷ காதல. காரு ஓட்டுவது எப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருப்பா போல ஹீரோக்கு. ஆசை ஆசையா சமைச்சு நம்ம ஆளுக்கு அல்வாவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. பையன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு இருப்பானோ என்னவோ. அடிக்கடி வீட்டுல கண்ணாடியை உடச்சிருவான். கேட்டா கிரிக்கெட் விளையாண்டதா சொல்லுவான். கண்ணாடி மாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு இருப்பான். அப்புறம் பைக்ல போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பைய ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அவளும் சிரிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா, அம்மாக்கு அப்புறம் அண்ணன். இப்போ என் வாழ்க்கையில நீயும் வந்திருக்கிறதா நம்ம ஹீரோவை பார்த்து பேசியிருக்கிறா. அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறான். சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு தான். ஓனரம்மா அதோ அப்படின்னு ஓனரம்மாவை அறிமுகப்படுத்துறான். ஓனரம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கிறா. ஓட்டவே செய்யறான் ஓனரம்மாவை. போட்டோல இருக்கிற தான் அம்மா அப்பாவையும் அறிமுகப்படுத்துறான். கூடவே இவளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் கோர்த்து வச்சுட்டான். நாமெல்லாம் ஃபேமிலின்ட்டு. அவ பெரிய வீட்டு பொண்ணு, வெளியில வசந்த சாதி பொண்ணுன்னு வாங்கிய நம்மளுக்கு ரெண்டுமே இப்ப பிரச்சனையா இவனோட காதல வந்து நிக்கும் போல தெரியுது. பாக்கலாம், கதை போற போக்குல பாக்கலாம். அப்பப்போ அல்வா செஞ்சு செஞ்சு கொடுப்பா போல. ஜேன்னு அவளோட பேரை அவளோட ஞாபகத்தமா கையில பச்சை குத்தி வச்சிருக்கிறத காட்ட அவன் உணர்ச்சிப்பட்டு கட்டி பிடிக்கிறா. கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் கார் ஓட்டவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. செகண்ட் கியர், தேர்ட் கியர் எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ கூடவே அவங்க காதலும் போய்கிட்டு இருக்குது. ஆனா பிரேக்க பிடிக்க சொல்லி கொடுக்கல போல. மரத்துல கொண்டு போய் இடிச்சிட்டான். ஏன்டா ஒழுங்கா கத்துக்க மாட்டியாடாது, போட்டு அடி அடின்னு அடிக்கிறா பாருங்க. இவளுக்கு கொஞ்சம் பதட்டமாயிட்டா மூச்சு முட்டும் போல. இப்ப கூட மூச்சு முட்டுது. ஹீரோவோட நெஞ்சில கைய வைக்கிறா. அப்படி பண்ணா இவளுக்கு கொஞ்சம் பதட்டம் குறையுதான். கட்டி பிடிச்சா இன்னும் வசதியா இருக்குன்னு சொல்ல கட்டியும் பிடிச்சுக்கிறா. அவ பதட்டம் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு போல. இன்னும் 3 மாசத்துல இவ டெல்லி போறா போல, டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்காக. இப்ப கூட டிரைவிங் எதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா, ஒரு டிராவல் பிசினஸ் ஓபன் பண்ணி நல்லா செட்டில் ஆகணுமா. நல்லா செட்டில் ஆகி அவனோட தரத்தை உயர்த்திக்கிட்டான்னா என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும், வீட்டு ஆட்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு அவ மனசுல இருக்கிற கனவெல்லாம் கொட்ட. அதையும் மீறி ஒத்துக்கலைன்னா ஓடி போயிடலான்னு அசால்ட்டா பேசுவான். ரொமான்டிக்கே இல்லையடா உங்ககிட்ட, கல்யாணம் போலாமா, ஓடி போலாமான்னு ரொம்ப சிம்பிளாவே பேசுற. ரொமான்டிக்கா எதுவுமே பண்ண தெரியாதா அப்படின்னு புலம்புறா. ஆமா, நம்ம பசங்களுக்கு, அதுவும் குறிப்பா 80s 90s பசங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஜென்ஜி பசங்கள்லாம் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்ஸ். அதான் திட்டுறாவ, நீங்களாம் என்னங்கடா அப்படி இருக்கீங்க அப்படின்னு. இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் அவ மேல இருக்கிற கோவம் மட்டும் உனக்கு ஏன்டா குறைய மாட்டேங்குது அப்படின்னு பெரியவர் திட்டுறாரு. எப்படி சேர்ந்தோங்கிறதெல்லாம் நீ சொல்ற, ஆனா ஏன் பிரிஞ்சிங்க, ஏன் இவ்வளவு கோவப்படுற, இந்த விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு பெரியவர் பாவம் புலம்பிட்டு இருக்கிறார். என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டா. என் நெஞ்சில வச்சிருந்தேன் அவளை எங்க என் நெஞ்சில வச்சிருந்தேன் அவளை. காதல்னா கல்யாணம்னா கடைசியில அவங்க ஆளுகன்னு வந்ததும் அத்து விட்டு போயிட்டதா புலம்புறா. என்னதான் இருந்தாலும் அவங்க வேறதானடா. அவங்க ஆட்களை நல்லா வச்சுப்பாங்க. அவங்கள ஒரு பார்வையும் நம்மள ஒரு மாதிரியான பார்வையில தான் பாப்பாங்க
அப்படின்னு பெரியவர் புலம்புறார். கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். ஓனர் அம்மாவோட கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருப்பான். இவளை பார்த்ததுமே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். கோயில்னு கூட பார்க்காம பார்த்தா அண்ணங்கார வரா. அண்ணனுக்கு அண்ணன் கூட வரவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கப்படுது கோயில்ல. எப்படி அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு ஓனர் அம்மா புலம்புறா. இன்னைக்கு காதலியுடைய பிறந்த நாள். கோயிலுக்கு தனியா வருவே அப்படின்னு ஆசையோட காத்திருந்ததா ஹீரோ சொல்லுவாரு. இல்ல சின்ன வயசுல இருந்து தன்னோட பிறந்த நாளுக்கெல்லாம் தான் ஃபேமிலியோட கோயிலுக்கு வர்றது இவளோட வழக்கமா. இப்ப அப்பா இல்ல, சோ அண்ணன் தான் எல்லாத்துக்கும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சர்ப்ரைஸ் பண்ணலான் இருந்தானா குடு அப்படின்னு கேட்பா. தனியா இருக்கும்போது தான் கொடுப்பேங்கிறான். சரி அப்போ உன்னை தேடி வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு போறா. சர்ப்ரைஸோட தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள ஒரு போலீஸ்காரர் இன்னும் காம நேரம் தான், அப்புறம் எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. கதை நடக்கிற இந்த காலகட்டம் எல்லாம் கொரோனா வந்த அடுத்த சில வருடங்கள். கொரோனா பத்திய பேச்சும் அடிபடுது. அன்னைக்கு அதே கோயில்ல ஓனர் அம்மாவை பார்த்து ஹீரோயினோட அண்ணன் உங்க ஜாதியை கோயிலுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுறாரு. பதிலுக்கு அந்த பொண்ணு கையை நீட்டி ஏதோ பேசி இருக்குது, விரல் நீட்டி. அதுக்கே கோவப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அன்னைக்கு சர்ப்ரைஸ்னு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தானா, தான் அப்பா அம்மாவோட போட்டோவுக்கு முன்னாடி வச்சு என்ன கட்டிக்கிறியான்னு கொஞ்சம் ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணலான் இருந்தானா. வீடு முழுக்க தீபத்தையும் பூவையும் ஏத்தி வச்சு அழகா ரெடி பண்ணி இருந்திருக்கான். கரெக்டா ஓனர் அம்மா அப்ப வந்திருக்குது. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கல ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டா. கோயில் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லல இவங்கிட்ட. சொல்ல போனா வீட்டை அலங்கரிக்கிறதுல அவதான் உதவியா இருந்திருக்கா. ஸ்டூல் தேவைப்பட்டிருக்குது, வெளியில ஸ்டூல் இருக்குது, எடுத்துட்டு வா அப்படின்னு ஓனர் அம்மாட்ட சொல்லியிருக்கான். அவளும் ஸ்டூல் எடுக்க போனவளை அப்படியே கழுத்தை பிடிச்சு தரத்தரத்தன்னு இழுத்து கொண்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க. நாசம் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை. அதை தடுக்க போனவன பொடனிலேயே ஓங்கி ஒரு அடி. அவன் அந்த தழும்பு இப்பயும் இருக்கும் பாருங்க. வந்தவனுங்க மொத்தம் 7 பேர். நம்ம ஹீரோயினோட அண்ணன் உட்பட அந்த இடத்துல வச்சு கோவத்துல குத்துன்னு குத்திட்டான். கரெக்டா அப்பதான் இவ வந்திருக்கா. வந்தவளுக்கு இங்க நடந்த இந்த காட்சியை பார்த்தவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்த அவ வெளியில சொல்லி இருக்கணும்ல. தற்காப்புக்காகத்தானே நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லையில இந்த சம்பவம் நடந்த ஒரே வாரத்துல ஹீரோயினா காணாமா. அப்புறம் வந்திருக்கா. வந்து கதையை அப்படியே மாத்தி இருக்கிறா. முதலாளி அம்மாவை இவன் தான் சீரழிக்க முயற்சி பண்ணதாகவும் தான் அண்ணன் அதை தடுக்க முயற்சி பண்ணதாகவும் கோபத்துல இவன் அடிச்சே கொன்னுட்டதாகவும் அவ பொய் சாட்சி சொல்றா. இதை கேட்ட நம்ம பையன் அப்படியே ஆடி போயிட்டான். இந்த துரோகத்தை அவனால தாங்கிக்க முடியல. உண்மையை சொல்றீன்னு கத்துறான். எங்க அண்ணனை கொன்னுட்டான் புலம்பிட்டு இருப்பா. ஒரு தடவை அவனை பார்த்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஜட்ஜையாவா வக்கீலான்னு தெரியல. ரொம்ப தெளிவா கேட்கிறாரு இப்போ வக்கீல். அந்த பொண்ணை சீரழிச்சது உங்க அண்ணனை கொன்னது இவன் தானா அப்படின்னு கேட்க நேருக்கு நேர் கண்ணோட கண்ணு வச்சு பார்த்து ஆமா அப்படின்ட்டா. இதுக்கு முன்னாடி இந்த பையல தெரியுமா அப்படின்னு கேட்கல இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்லிட்டா. உடஞ்சு போயிட்டான். அவன் உண்மையை சொல்லுன்னு கத்துறான். அந்த புள்ள உண்மையை சொன்னாப்லயே தெரியல. அதை நினைச்சு இப்பயும் கண்ணீர் வடிக்கிறான். அவதான் என் உலகம் என் வாழ்க்கையை நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையை சீரழிக்க வந்தவனு எனக்கு தெரியாம போச்சுன்னு புலம்புறான். கதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறான். நான் தப்ப தடுக்க முயற்சி பண்ணனே ஒழிய தப்பு பண்ணல. நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியில வரணும். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுங்கிறான். டேய் நல்லா யோசிச்சுக்கோ. ஏன்னா ஒரு கால் எங்கேயாவது நடுவுல பிசிறு தட்டி மாட்டின ஜென்மத்து வெளியில வர முடியாது பாத்துக்கோங்கிறாப்ல. அதற்கும் தயாருங்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஒன்னும் பெருசா பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ்காரங்களே நமக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறாப்ல. சிஸ்டமே செய்யுங்கிறாப்ல. இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஜெயிலோட எண்ணிக்கையை பாதியா குறைக்கிறாங்களாம். சோ மீதி பாதி பேரை பிரிச்சு வேற ஜெயில போட போறாங்களாம். கைவிலங்கு போட்டாங்க. போயிட்டு இருக்கான். 13 வருஷம் நாசமா போச்சு, என் வாழ்க்கை எனக்கு திரும்ப வேணுங்கிறான். பெரியவரும் சரின்னு ஒத்துட்டு இருந்திருப்பார் போல. வண்டியில ஏறியாச்சு. இன்னொரு ஜெயிலுக்காக வண்டி போயிட்டு இருக்குது. போலீஸ் பாதுகாப்போட 4 வேனுல கைதிகள் வேற ஒரு ஜெயில நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில அப்படியே அது 2 டீமா பிரியுது. ஏன்னா 2 ஜெயிலுக்கு இந்த கைதிகளை பிரிச்சு கூட்டு போகணும் போல. ரயில்வே டிராக்ல சிக்னல்ல வண்டி வந்து நிக்குது. சைடுல பார்த்தா ஒரு பைக் சாவியோட ரெடியா காத்துட்டு இருக்குது. கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. முன்னாடி போக விடாம ஒரு ஆட்டோ நிக்குது. சரி வண்டியை திருப்பி அந்த பக்கம் போலாமேன்னு பார்த்தா குறுக்க ஒரு லாரி வருது. இவங்களோட போலீஸ் வேனுக்கு கீழே ஒருத்தவன் உருண்டு போறத கவனிக்கலாம். டேய் ஆட்டோ எவரா டிரைவர் அப்படின்னு விசாரிக்க உச்சா போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓடி வந்து ஆட்டோ எடுக்கிறான். ஆட்டோ டிரைவர் லாரி டிரைவர் எல்லாம் நம்ம ஆளுக தான் போல. வேன்ல ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. பார்த்தா கரெக்டா ரயில்வே டிராக்ல வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்னுடுச்சு. டிராக் மேல போய் நிக்குது. தண்டவாளத்துல நிக்கிறோம். முன்னாடி வண்டியை தள்ளுங்கிறாப்ல. ஆனா வண்டி முன்னாடி போல. சிக்னல் ரெட்ல மாறிடுச்சு. ஆனா வண்டி நகரல. ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்குது. போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து வண்டியை தள்ள முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு அன்னைக்கு ஃபேவரட்னு அல்வா கொண்டு வந்தார்ல, உள்ளேயே சாவியையும் அப்பயே கொடுத்துட்டு போயிருப்பார் போல. அந்த போலீஸ்கார டேஸ்ட் பண்ணும்போது சாவியை கவனிக்கல போல. சாவி இவங்கிட்ட இருக்குது. கரெக்டான சமயத்துல உதவியா இருக்குது. வண்டியை தள்ள முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேனை திறந்து உள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில இறக்கி கூட்டு வராங்க போலீஸ். கைவிலங்கு போடப்பட்டிருக்கிறது, கால் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. அதனால ஓட முடியாதுன்னு போலீஸுக்கு நம்பிக்கை. ஆனா நம்ம பைய எல்லாத்தையும் அவுத்துட்டான். கரெக்டா நம்ம பைய எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். வேனை ட்ரெயின் வந்து இடிக்குது. எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அடிச்சு தூக்கி போட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அதுக்குள்ள நம்மால பைக்ல ஏறி உக்காண்டான். போலீஸ்காரங்களே பார்த்து வண்டியை உருன்னு உரிமி கண்ணடிச்சுட்டு கிளம்புறான். ஆனா வண்டி பார்த்தா திடீர்னு வேலை செய்யல. வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஐயோ அப்படின்னு மறுபடியும் கிக் அடிக்க ஆரம்பிக்கிறான். நடுவுல நெருப்பெறியுது. சோ சுத்தி வந்தாகணும். சுத்தி வர்றதுக்குள்ள நல்ல வேலை மறுபடியும் வண்டியை எடுத்துட்டாங்க. எப்படியோ 1க்கு 2 போலீஸ் வந்தோம். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க விழுந்தாங்களே ஒழிய இவனை பிடிக்கல. எப்படியோ மறுபடியும் சுதந்திர
காத்த சுவாசிக்கிறான். தப்பிச்சு வந்து மேலதிகாரிங்க போலீஸ்காரங்களை போட்டு கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. திட்டு வாங்குறதுல ஒரு லேடி போலீஸும் உண்டு. அப்புறம் நம்மால ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு குத்தாண்டம் போட்டுட்டு இருக்கிறான். அதுல ஒருத்தர் நல்லா பார்ட்டி பண்ற மேன், இன்னொரு பார்ட்டியில சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் ஒரு பெரிய ஆள். அப்புறம் போலீஸ் இங்க வந்துருது. நம்மால உடனே ஒரு மாஸ்க போட்டு எஸ்கேப் ஆக பார்க்கல அந்த லேடி போலீஸ் வருவா. கழுத்துல கத்திய வச்சிடறான். கண்ண மூடு இல்ல அறுத்து போட்டுருவேன்னு மிரட்ட அவ கண்ண மூடுவா. முழிச்சு பார்க்கும்போது நம்மால எஸ்கேப் ஆயிடுறான். நியூஸ்லயும் இவனை பத்தி தான் பேச்சு. போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறதா பேச்சு. டேய் மறுபடியும் லாக்டவுன் அது இதுன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பு, எஸ்கேப் ஆற வழியே பாருங்கறாப்ல. புது பாஸ்போர்ட் ஏதோ ரெடி பண்றாரு இவனுக்காக. துபாய்க்கு ஒரு கப்பல் போகுதான். ஒரு 70 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன் லைஃப் அங்க செட்டில் பண்ணி கொடுக்குறாங்களாம். அதற்கான ஏற்பாடுகள் தான். 10 லட்சம் பணம் இப்ப அட்வான்ஸா ரெடியா இருக்குதுடா, மீதி பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன்டா அப்படின்னு பணத்தையும் வைக்கிறார். ஆனா துபாய்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்றா. காதலோட காதலியோட வீட்டை இதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்தவன் இப்போ கோவத்தோட அதே வீட்டை பாத்துட்டு இருக்கிறான். பார்த்தா காதலிச்ச பொண்ணு கேட்டை திறந்து வீட்டை விட்டு வெளியில வர்றா. ஆனா கூட அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரா. ஹீரோயினோட குழந்தையா இருக்குமோ ஒரு ஆட்டோ பிடிச்சு போறா. ஆட்டோல போய்கிட்டு இருக்கையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு இதோ வந்துடுறேன் அதோ வந்துடுறேன், டாக்டர் மெடிசன் அப்படி இப்படின்னே பேசிட்டு இருக்கிறா. யாருக்கோ ஏதோ பிரச்சனை போல. குழந்தை வேற அம்மா அப்பா செத்து போயிருவாரா அப்படின்னு வெகுளித்தனமா கேக்குது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எல்லா வீட்லயும் சொல்றாப்லன்னு சொல்றாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாது இல்ல, நீ போக மாட்டல எங்கேயும் அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்கிறா குழந்தை. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறா. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆட்டோ நிக்குது. பார்த்தா வந்திருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு கருணா ஹாஸ்பிட்டலா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். உள்ள நம்ம பிரகாஷ்ராஜ் டிவில ஃபுல்லா விளம்பரத்துல அவர் தான் இருக்கிறார். கருணா ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டுமல்ல, மக்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு அப்படி இப்படின்னு விளம்பரப்படுத்துறாரு. ஆனா 2 பெட் தான் அவைலபிளா இருக்குது அப்படின்னு கெராக்கி பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அது கொரோனா பீரியடுங்கிறதுனால நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல படுக்க கிடைக்காது, செயற்கை சுவாசத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காதுன்னு நிறைய பிரச்சனை நடந்த காலகட்டம். பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிறாங்க போல. ஒரு பாட்டிமா ஏதோ பணம் கட்ட கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு ரொம்ப கராரா நடந்துக்கிட்டாங்க போல. காசு கட்ட முடியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவ வந்து இறங்குறா. காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணி தான் உள்ளே அளவு பண்றாங்க. கடன் வாங்கி தான் நிறைய மருத்துவ செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. ஒரு மாசம் டைம் கொடுங்க, எப்படியும் திரும்ப கொடுத்துறேன்னு கடன் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் போன்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கா பாவம். பார்த்தா இப்ப அந்த குழந்தையுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவன் தான் பேஷண்டா இருக்கிறான் போல. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா குழந்தை சொல்லும். அடுத்த மாசம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க பாப்பா அப்படின்னு குழந்தை ஆரம்ப கேக்குது. இவனுக்கு தெரியாம பொண்டாட்டியா பாக்குறான். பர்த்டேன்னு அவ சிம்பாலிக்கா சொன்ன பிறகுதான் பர்த்டேன்னு கரெக்டா சொல்றான். பெருசா ஒன்னும் குழந்தை மேல பாசமா இருக்கிறாப்ல பேசிக்கல இல்ல. மேபி உடம்பு சரியில்லாதனால அப்படி இருக்கிறானோ. கடன் தொல்லை எப்படி இருக்குன்னு தான் விசாரிக்கிறான். இப்ப கால் வந்தது கூட ஏதோ ஒரு பேங்க்ல ராம்ஜின்னு ஒருத்தர் தான் கால் வந்திருக்குது போல. ராம்ஜி சார்ட்ட பேசியிருக்கிறேன், ஒரு மாசம் டைம் கேட்டு இருக்கிறேன்னு சொல்றா. வீட்டை அடமானமா வைக்கிறதுக்கு நான் உனக்கு தேவையில்லாம பிரஷர் அன்னைக்கு போட்டிருக்க கூடாது, அந்த டைம்ல ஃபேக்டரிக்காக வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா இவருக்கு இதயம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் போல. ஏதோ ஒரு இதயம் இப்ப வந்துட்டு இருக்குதான், அதை மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் தான் இங்க நடக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நர்சம்மா குண்டை தூக்கி போடுது. பாருங்க பணம் கட்டலைன்னா ஆபரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. பார்த்தா இன்சூரன்ஸ்காரங்க இன்சூரன்ஸுக்குள்ள இது கவர் ஆகாது அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க. கொரோனாவுக்கும் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ரிப்போர்ட்ல தெளிவா எழுதி இருக்குதுல்ல, ஏன் இப்படி படுத்துறீங்க, 18.5 லட்சம் போல இந்த ஆபரேஷனுக்காக, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு அப்படின்னு இன்சூரன்ஸ்காரங்க போன்ல கதறானுங்க. இங்க பாருங்க ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு இப்ப டோனர் தயாரா இருக்குது, இப்ப நீங்க இன்சூரன்ஸை ஒத்துக்கலன்னா டிரான்ஸ்பிளான்ட் நின்னு போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு புலம்புறா. டாக்டர் கிட்ட நீங்க ஆபரேஷன் ரெடி பண்ணுங்கன்னு பேசல. டாக்டர் இப்ப கிடைச்சிருக்கிற இதயம் ரீசெண்டா ஒரு பெரியவர் யாரா இறந்து போயிருக்காரு, ஓல்ட் ஏஜ்ல இறந்து போயிருக்காரு, அந்த இதயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு கைய விரிச்சிட்டாரு டாக்டர். நேத்து வரைக்கும் கொரோனாவே இருந்தாலும் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன இப்படி மாத்தி பேசுறீங்களேன்னு இவ கத்திட்டு இருக்கா பாவம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், சாரிமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு டாக்டர். ஒரு மாதிரி ஒடிஞ்சு போய் உட்கார்றா. அப்ப ஒருத்த வரான், டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க, ரேர் பிளட் குரூப் வேற, உங்க கஷ்டம் புரியுது, என்கிட்ட ஒரு வழி இருக்குங்கிறாரு, ஆனா கொஞ்சம் செலவாகுங்கிறாப்ல. எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டா 80 இருந்து 1 கோடி வரைக்கும் ஆகுங்கிறார். கொல்கட்டால ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குதான், அங்க இருந்து மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுப்பாங்களா, நீங்க ஒத்துக்கிட்டா எல்லாம் நடக்குங்கிறாப்ல. எப்போ பணம் கட்டணும்னு கேக்குறா. இந்த சனிக்கிழமைக்குள்ள பணம் கட்டிட்டீங்கன்னா ஹார்ட் உங்களுக்கு தாங்கிறாப்ல. ரேர் பிளட் குரூப் இந்த தடவை மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து மறுபடியும் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள நர்சம்மா இந்த வார பில்லு சீக்கிரம் கட்டிடுங்க அப்படின்னு புலம்பிட்டு போகுது. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம ஹீரோ எங்கிட்ட இருந்து கவனிட்டு தான் இருக்கிறான். அவளை பார்த்து ஒரு செகண்ட் எனக்கே பாவமா இருந்துச்சுன்னு பெரியவர்கிட்ட புலம்பிட்டு இருப்பான் போல. வாய்ஸ் ஓவர்ல தான் அதெல்லாம் நம்ம காட்டுறாங்க. ஆனா அதே சமயம் தான் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில பணம் பண்றதுல அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மும்முரமா இருந்திருக்குது. மூட்டை மூட்டையா பணம் சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியில காத்த கூட காசு வாங்கிட்டு தான் சுவாசிக்க வர்றானுங்க. கொரோனாக்கு முன்னாடி 2 பிரான்ச் தான் இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இப்போ 5 பிரான்ச் இருக்குதான். இப்போ 1 கோடி வரைக்கும் செலவாகும் சொல்லிட்டு போனால அவன் டாக்டர் இல்ல போல மேனேஜர். அந்த மேனேஜரை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் போயிருக்கிறார். பார்த்தா மருந்தகம்னு போட்டு மொத்த பணத்தையும் அங்கதான் நிறைச்சு வச்சிருக்கானுங்க. அப்புறம் ஒரு பையில போட்டு பட்டப்பகல்ல பேஷண்ட் மாதிரி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி எங்க வேணுமோ அங்க எடுத்துட்டு போவாங்க போல. 60-70 லட்சம் இல்ல, சிங்கிள் ஷாட்ல
கோடி கணக்குல பணம் பண்ணலாங்கிறாப்ல. அங்கேயே ஒரு நெசமா கிட்ட பணம் கொடுத்து செட் பண்ணி வச்சிட்டான் போல. ஆல்ரெடி பணம் எங்க இருந்து எங்க கைமாறுதுங்கிறத அவ சொல்லுவா, நம்ம தூக்கிட வேண்டியதாங்கிறாப்ல. உனக்கு எத்தனை பேர்ப்பா உதவிக்கு வேணும்னு கேட்டா ஒரே ஒரு டிரைவர் போதும் அப்படிங்கிறான். சரி நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜூலியட் வேணும், அவ தான் என்னோட டிரைவர் அப்படிங்கிறான். பெரியவர் அப்படியே பிரமிப்பா பாக்குறாரு. புருஷனை காப்பாத்த சுத்திட்டு இருக்கிறவ உனக்கு ஏன்டா உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு பெரியவர். அவளுக்கு இப்ப பண கஷ்டம், 3 நாள் இவ்வளவு பெரிய பணம் வேணும்னா வேற வழி இல்ல, பணத்துக்காக இதை அவ பண்ணித்தான் அவா அப்படிங்கிறாப்ல. ஒத்துப்பா அப்படிங்கிறாப்ல. குழந்தைய ஏதோ ஒரு ஆண்டி கூட அனுப்பி வைக்கிறா. ஆண்டி வீட்டுல இரு, நான் அப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு. சீட் பெல்ட் போடணும்னு கம்பல்சரியா போட சொல்றாங்க. பேக் சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, போட்டே ஆகணும், போடுங்க அப்படின்னு வற்புறுத்துறா. ஆண்டியும் போட்டுக்கிறாங்க. சாந்தி ஆண்டியா. இதுக்கடையில பார்த்தா வீட்டுல அவளோட அம்மாவுக்கு மாலை போட்டிருக்குது போட்டோல. அப்ப என்ன அர்த்தம், அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அண்ணனும் ஹீரோ கையால கொலை செய்யப்பட்டு விட்டான் இல்லையா. சோ தனிமரமா தான் நின்றுட்டு இருக்கா போல. அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிருக்குது போல. ஆனா புருஷனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்து உட்காந்துருக்கான். பார்த்ததையும் ஒரு செகண்ட் ஆடி போறா. பதட்டத்துல மூச்சு முட்டுது. உன்னை பார்த்து பயப்படுறா. மறுபடியும் சந்திப்போன்னு நீ எதிர்பார்க்கல இல்ல அப்படிங்கிறான். வீடு முழுக்க அவ சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்குது, குழந்தையோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்குது, புருஷனோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்குது. ஹரி அன்னைக்கு நான் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள நம்மால முந்திக்கிட்டு அன்னைக்கு உங்க அம்மாவுக்காக உங்க அண்ணனுக்காக என்ன பலிகாடாக்கிட்டேல அப்படிங்கிறான். என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல, துரோகம் பண்ணிட்டியடிங்கிறான். செத்துருந்தா கூட ஒரு நாள் வழிதான், இத்தனை வருஷ வழி கொடுத்துட்டேடி அப்படிங்கிறான். இல்ல எனக்கு புரியுதுன்னு சொல்லும் போது என்னடி புரியும் அப்படின்னு அப்படியே கூந்தல சேர்த்து பிடிக்கிறான். ஜெயில் வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்றான். அவளுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்குது, மூச்சு முட்டிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு 13 வருஷம் ஆயிப்போச்சு, நீ மாறின, எல்லாம் மாறிடுச்சு, ஆனா உன்னோட இந்த பதட்ட பிரச்சனை மட்டும் இன்னும் மாறல இல்ல, எதுக்கு நீ எழுதுற, உன் புருஷனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை, ஆனா மத்த பாட்டெல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது, அதான ஒரு புள்ளைய பெற்றிருக்கிற, அப்படி இப்படின்னு பேசினதும் என்ன பத்தி பேசு, என் ஃபேமிலியை பத்தி பேசாதன்னு கோவப்படுற. ஆமா உன் பொண்ணுக்கு யார் அதிகமா ரொம்ப பிடிக்கும், உன்னையா உங்க புருஷனையா அம்மாவையா இல்ல அப்பாவையா அப்படின்னு கேக்குறா. மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணை பத்தி பேசாத, ஜெயில கிடக்க நீ இங்க இருக்கிற என்ன அர்த்தம், எஸ்கேப் ஆயிட்டியா, ஒரு நிமிஷம் ஆகாது, போலீஸுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்தனா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு மிரட்டுறா. அவன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியா இருக்கிறான். நாங்க இருந்து தப்பிச்சதே உன் தாலியா இருக்க தாண்டி, ஆனா கடவுளே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த வேலை மிச்சம் அப்படின்னு சொன்னதும் அவ கண்ணீரை ஊத்த ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் வேண்டாம் போயிடு அப்படிங்கிறா. வேற எதுவும் சொல்லல, போலீஸுக்கும் போன் பண்ணல. அப்பதான் என்ன போக சொல்ற, நான் போயிடுவேன், பணத்துக்கு என்னடி பண்ணுவேன்னு கேட்கறான். உன் புருஷனை சேர்த்திருக்கிற அந்த ஹருணா ஹாஸ்பிட்டல் ஒன்னு உன் குடும்பத்தை உன்னோட இந்த சூழலை வச்சு நல்லா காசு பாக்குறானுங்க. உன் குடும்பம் மட்டும் இல்ல, பல குடும்பத்தை இந்த மாதிரி சீரழிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேரு மீனா, அவதான் இந்த டோனர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது போல. ஆனா நடுவுல மனசு மாறி 1 கோடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவ அந்த ஹார்ட்டை வித்துட்டாளா. ஹாஸ்பிட்டலுக்காரன் இன்னொரு கோடீஸ்வரனுக்கு 2 கோடிக்கு அதை வித்துட்டாங்களாம். இதை கேட்டதும் அழுகுறா. ஏமாத்திட்டாங்கடி உன்ன, ஏமாந்துட்டடி அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு கோவம் வருது. நேரா வந்து அந்த ஃப்ரெண்டு மீனாவோட வீட்டு கதவை தான் தட்டுறா. பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. இந்த ஃப்ரெண்டோட அப்பா தான் இறந்து போனது, உங்க அப்பா இதயத்தை வித்துட்டியாமேடி, சொல்லிடி வித்துட்டியா அப்படின்னு கேட்க, உன்னால எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் நீ விசாரிச்சா கூட கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்க, போயிங்க இருந்துங்கிறா. சோ நம்ம ஹீரோ சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. பணம் இருந்தாதான் உனக்கு ஹார்ட் கிடைக்கும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பண்றியா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போ இவளுக்கு வேற வழி இல்ல. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி போலீஸ் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்குது. 2 நாள் ஆயிப்போச்சு, இந்நேரம் பயபுள்ள சிட்டா பறந்து போயிருப்பான், ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு ஒரு போலீஸ் புலம்பிட்டு போற. போன போலீஸ்காரரு அந்த சாமி மனசு வச்சாதான் உண்டுன்னு சொன்னதும் இவ திரும்பி பாக்குறா. பின்னாடி ஒரு போலீஸ்காரரோட சீட்டு வேக்கண்டா இருக்குது. அவர் மாலை போட்டு 41 நாள் விரதம், 7 நாள் தான் ஆகுது விரதம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் கால் வருது. என்னாலதான் அவன் தப்பிச்சான், எனக்கா நீங்க அவனை புடிச்சு கொடுக்கணும்னு இவ வேண்டி கேட்டுக்கிறா. மாலை போட்டு இருக்கிறதுனால யூனிஃபார்ம் கூட என்னால போட முடியாது, சரி போட்டோ அனுப்பு, என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டார். பா பா அப்படின்னு பேசுறா. சொந்தக்காரரா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ எதிர்பார்த்தாப்லயே அவன் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். கூட குழந்தையும் கூட்டு வந்திருக்கிறா பாருங்க. குழந்தைய பார்த்ததும் தம் அடிச்சவன் தம்ம கீழே போட்டான். ஹரி அங்கிள்னோ அப்பா விஷயத்துல உதவி பண்றதுக்காக வந்திருக்கிறதாவும் அறிமுகப்படுத்துறா. ஓ நீங்க அப்ப டாக்டரா அப்படின்னு குழந்தை கேக்குது. டாக்டர் இல்ல திருடேன் அப்படிங்கிறான். உடனே அவன் மறைக்கிறத பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்தது, இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. கழுத்துல ஏதோ டாலர் மாதிரி போட்டு விட்டுருக்கா போல, அது அரிக்குது அப்படின்னு சொன்னதும் அப்பாவோடது நீ தானே வேணும்னு கேட்ட, சரி அப்புறம் போட்டுக்கலான்னு கழட்டி வச்சுக்கிறா. இவன் இதெல்லாம் பார்க்கல இவனுக்கு வருத்தமா இருக்குது. இவன் எவ்வளவு கனவு கண்டிருப்பான், எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும்னு லவ் பண்ண காலத்திலே பேசி இருந்திருப்பான் போல. இங்கேயும் பெண் பிள்ளை தான் இருக்குது, ஆனா அவனுக்கு பிறக்கல பாவம். ஆறு நடிச்சு வா அப்படின்னு கூப்பிடுறான். இவளும் வந்துடுறா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன்னு சொன்னவன் நீ, அப்படி இருந்தும் உன் கூட இந்த வேலைக்கு நான் ஏன் ஒத்துட்டு தெரியுமா, நீ உண்மையை சொன்ன அப்படிங்கிறா. பிளஸ் எனக்கு வேற வழியும் இல்ல, அவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, அதான் ஒத்துக்கிட்டதா சொல்றேன். அதுகிட்டே இருக்கிறத விட்டு அடுத்த கட்ட வேலையை பாரு அப்படின்ட்டான். மெசேஜ் வந்துருச்சு. பெனகொண்டா பிரான்ச், அங்க இருந்து 1 மணி நேரத்துல பணம் கிளம்புது போல, நீ டிரைவர் வேலை பாரு, திருடுற வேலையை நான் பாக்குறேன், கிடைக்கிற பணத்துல பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டா. அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி காரை மாத்தணும்னு கரெக்டா போடுறா, கரெக்டா செஞ்சு போடுறா. காரை மாத்திட்டாங்க, இது வேற ஏதோ ஒரு கார், நம்பரை வச்சு பார்த்தா கூட இவங்களை பிடிக்க முடியாது. 2 பேருமே மாஸ்க் போட்டுருக்காங்க, கொரோனா பீரியடுங்கிறதுனால பெருசா தப்பா தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன் பிளான் என்னடா அப்படின்னு கேட்டிருப்பார். இங்க பெரியவர் என்ன ஜெயில தள்ளனால பதிலுக்கு அவளையும் நான் ஜெயில தள்ள போறேன், பணத்தை அடிச்சுட்டு அவளை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதா அவனோட திட்டம். ரோட்ல நம்ம ஆள் ஒருத்தவன நிப்பாட்டு வைங்க, பணத்தை அடிச்சுட்டு அந்த பக்கம் தான் வருவோம்,
அவங்கிட்ட பணத்தை ஒப்படைச்சிடுவேன், போலீஸ் கிட்ட எப்படியாவது அவளை மாட்டி விட்டுட்டு பணத்தோட நாம எஸ்கேப் ஆயிடலாங்கிறது இதுதான் திட்டம் போல. இவளுக்கு பதட்டம் வந்தா மூச்சு முட்டும்ல, மாத்திரை எல்லாம் எடுத்து போட்டு லபக்கு லபக்குன்னு தண்ணி குடிக்கிறா. பொதுவா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா உனக்கு பதட்டம் குறையுமே, மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். வெறுப்பேத்துறான் அவளை. ஆம்புலன்ஸ் வந்ததும் அப்படியே காருக்குள்ள 2 பேர் அப்படியே பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. சுத்தியும் முத்தியும் பார்த்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் ஓனர் பிரகாஷ்ராஜ் இறங்கியே வரார். உடல் உறுப்புகளை 2-3 நாள் கூட சாக்குல வச்சு ரேட்டை ஏத்தி அப்புறம் கொடுங்கன்னு பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்காரு பிரகாஷ்ராஜ். நம்ம ஹீரோ கையில துப்பாக்கியோட முன்னோக்கி வரான், இறங்கி வரான். அப்படியே பிரகாஷ்ராஜ் நெத்திலேயே துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். பணத்தை வாங்கும்போது பிரகாஷ்ராஜ் குறுக்க வருவார். மூக்கிலேயே ஒரு குத்து விட்டு ஆம்புலன்ஸுக்குள்ள அவரை ஏத்தி ஆம்புலன்ஸுக்கு வெளியில ஒரு கம்பியை குறுக்கால விட்டு அவங்க வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிட்டார். பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல ஏறாரு. மெசேஜ் போட்டாப்ல நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம்னு தான் ஆளுகிட்ட. இவன் நல்லா வண்டி ஓட்டுவால, நம்ம ஹீரோவுக்கு கார் ஓட்டுவது எப்படின்னு சொல்லி கொடுத்தவ நல்லா தான் வண்டி ஓட்டுறா. திடீர்னு குறுக்கோத்தையும் வந்து பைய புடுங்க பாக்குறான். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ வண்டி ஓட்டிட்டு இருக்கா பாருங்க. நடுவுல வேற வழி இல்லாம துப்பாக்கியால சுடுவான், பேக்ல சுட்டுருவான். பேக் ஓட்ட விழுந்து பணமெல்லாம் கொட்டும். அவன் வேற கீழே விழும்போது பைய பிடிச்சி இழுத்தத பைய வெளியில வருது. அவனோட காலு வண்டியோட சக்கரத்துக்கு கீழே மாட்டிக்குது. வண்டியும் எங்கேயோ மோதி நிக்கிறத கவனிக்கலாம். தண்ணி பைப்ல மோதிருச்சு போல, தண்ணி வேற ஊத்துது. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன பண்ணணும் யோசிக்கிறான். பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல போல. கண்ணு எங்கன்னு கேட்டா கண்ணு எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. சரி ஒண்ணு பண்ணலாம், பணத்தெல்லாம் எடுத்துக்கோ, ஆம்புலன்ஸ்ல ஏறு, ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டு அப்படின்ட்டான். மாஸ்க போட்டுக்கிட்டு கையில கத்தியோட ஆம்புலன்ஸ் நோக்கி வரான். பிரகாஷ்ராஜ் உள்ள இருந்து இதை கவனிச்சிட்டு இருக்கிறார். பிரகாஷ்ராஜோட கழுத்துல கத்திய வைக்கிறான். இதுல வேற ஏகப்பட்ட பணம் தண்ணியில நனைஞ்சிருக்கும், கீழே விழ போகும். அந்த பணம் கீழே விழுகாம ஓடி போய் பிடிக்கிறா பாருங்க. டிக்கில பிரகாஷ்ராஜை ஏத்தி உள்ள உட்கார வச்சாச்சு. இன்னொருத்தவனுக்கு டிக்கில இடம் பத்தாது போல, அதனால காலை உடைச்சு விட்டுறான். வெளியில அந்த பக்கத்துல பார்த்தா நிறைய செக்யூரிட்டிஸ் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவளை மாட்டி விட்டு போகலாம். ஆனா பயபிள்ளைக்கு டிரைவிங் இன்னும் சரியா செட் ஆகல. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இவளோட உதவி தேவை. சோ அவளை காப்பாத்தி தான் ஆகணும். அதனால ஓடியாந்து அவளையும் பேக்கையும் ஏத்தி ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சு இவனையும் ஏறிக்கிட்டான். வண்டி எடுத்து நல்ல வேலை எஸ்கேப் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கேட்டோட ஷட்டரை மூடுறதுக்கு செக்யூரிட்டிகளுக்கு அப்டேட் வரும். அவங்க வேக வேகமா மூட முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள இவ வேகமா வண்டி ஓடிட்டு வெளியில வரணும். ஜஸ்ட் மிஸ்ல வண்டி வெளியில வந்துருச்சு. வேகத்தடையில அடிச்சு தூக்குனதுல ஏர்ல பறக்குது பாருங்க வண்டி. ஆல் ரெடியா இருக்கிறான். ஆனா காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ்ல வரதை பார்த்து அவனுக்கே ஷாக்கா தான் இருக்குது. தூரமா இருந்து தான் பாக்குறான். அவன் போலீஸோட செக்கிங்க்கு அந்த பக்கத்துல இருக்கிறான் ஆளு. இந்த இடத்துல போலீஸ் கிட்ட இவளை மாட்டி விடணும் அப்படிங்கறது அவனோட திட்டம். ஆனா அதுக்குள்ள 2 பேரு பின்னாடி வெட்டிக்கிட்டு வரானுங்க. சோ இங்கேயும் நம்ம பயலால அவளை மாட்டி விட முடியாது. முன்னாடி போலீஸ், பின்னாடி இந்த செக்யூரிட்டிங்க. அடுத்து எந்த பக்கம் போறது சொல்லு அப்படின்னு கேட்க அவன் சொல்ல மாட்டான். அவன் லெஃப்ட் போக பாப்பா பாருங்க. வண்டியை ரைட்டு திருப்ப சொல்லி ரைட்டு திருப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, சைரன் வேற எரியுது. சோ போலீஸ் பொதுவா நிப்பாட்ட மாட்டாங்க. சோ வண்டியை நிப்பாட்டாம போயிட்டு இருக்குது. ஆனா அங்கதான் இந்த சாமியும் இருக்கிறாப்ல, மாலை போட்ட சாமி. பின்னாடி வந்தவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. ஏன்டா வேகமா வரீங்கன்னு அவங்கள பிடிச்சாச்சு. ஆனா நம்ம ஆட்கள் சேஃபா எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் கிடைச்சது அப்படின்னு போன்ல அந்த பக்கம் பெரியவர் விசாரிக்கிறார். எண்ணி பார்த்தா 5 லட்சம் ரூபாய் கூட தேராது போல, எல்லாம் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு புலம்புறான். துப்பாக்கியும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறான். என்ன பண்ணணும்னு தெரியல, குழப்பத்துல இருக்கிறான். அந்த வண்டியை தார்பாய் போட்டு ஒளிய வச்சாச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வருது. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கட்டுங்க, இல்ல ஹார்ட்டை மறந்துருங்கன்னு மிரட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்காரங்க. இவதான் கொள்ளையடிக்க உதவி பண்றாங்கிறது தெரியாம இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பணம் கட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கேக்குறானுங்க. என்ன பண்ணணும்னு தெரியலன்னு புலம்புறா. குழந்தைய பார்த்ததும் அழுகையை தொடச்சுக்கிட்டு சிரிச்சு பேசுறா செய்யறா. குழந்தைகிட்ட அந்த கஷ்டத்தெல்லாம் காட்டிக்கல. இந்த அங்கிள் தான் உன்னை அள வைக்கிறானா, ஏன் அள வைக்கிற அப்படின்னு குழந்தை கேட்கும். இல்ல அங்கிள் நமக்கு உதவி பண்ண வந்திருக்கிறதா சொல்லி குழந்தைய கட்டி பிடிச்சு ஆது சொல்லிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிரகாஷ்ராஜ் அந்த செக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டிஸுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கையில மாலை போட்ட சாமி என்னையா நடக்குது அங்கன்னு விசாரிக்க வர்றாரு. ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நம்ம பிரகாஷ்ராஜ் சமாளிக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா பிரகாஷ்ராஜ். ஹாஸ்பிட்டலும் எந்த ஆம்புலன்ஸ் எந்துன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே இந்த பக்கம் நம்ம சிரிப்பி போலீஸ் இவரை ஊர் ஃபுல்லா விளம்பரத்துல பாத்துருக்கேன், கருணா ஹாஸ்பிட்டலோட முதலாளி தானே நீங்க என்ன வந்து தாஜா பண்றாப்ல பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டுருக்காப்லையா கன்னிச்சாமியா. ஒண்ணுக்கு 2 ஆம்புலன்ஸ் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, என்ன விளையாடுறீங்களான்னு சாமியாரு சத்தம் போடுறாப்ல. இது 2 ஆம்புலன்ஸான கூட இருக்கிற சிரிப்பு போலீஸுக்கே டவுட் ஆகி போச்சு. ஆமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அதே வண்டி நம்பர் போட்டு இன்னொரு ஆம்புலன்ஸ் அங்க வந்திருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்கானுங்க. தோட்டா கூட கிடைச்சிருக்கு பாரு அப்படிங்கிறாப்ல. ஒரு ஆம்புலன்ஸ்ல பெயிண்ட் ஒட்டி இருந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம், 2 ஆம்புலன்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி ஒரு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நேர்ல பார்த்தாப்ல எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாரு. உங்களுக்கு அடிபட்டு இருக்குது, மூக்குல ரத்தம் வந்திருக்குது, அப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து பறந்த 500 ரூபாய் நோட்டுகள். அப்போ ஆம்புலன்ஸ்ல நீங்க பணத்தை கையாடல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, மாத்திட்டு இருந்திருக்கீங்க, கருப்பு பணம் தானே அப்படின்னு அதையும் கரெக்டா கெஸ் பண்றாரு. அவர் சைகை பண்ணதும் காருக்குள்ள இருந்து ஒருத்தன் நிறைய லட்சங்களை கொண்டு வந்து கொடுக்குறான். லஞ்சமா கொடுக்க பாக்குறாரு. சிரிப்பு போலீஸ் வாங்குறதுக்கு தயார். ஆனா சாமி போலீஸ் முழிச்சதும் முறைச்சதும் கம்முன்னு ஆயிட்டார். பாரு, பணமும் என்னது இல்ல, புல்லட்டும் என்னது இல்ல, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு
கேக்குறாரு பிரகாஷ்ராஜ். போலீஸுக்கும் தெரியும் இதெல்லாம் போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு. வேணும்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, கேஸ் போடு, பாத்துக்கலாங்கிறாரு பிரகாஷ்ராஜ். அதே சமயம் இதே கருணா ஹாஸ்பிட்டலோட இன்னொரு பிரான்ச்ல ஏதோ ஃபயரிங் நடந்திருக்குதான். அதை கேட்டது பிரகாஷ்ராஜ் சாக்காகிறாரு. ப்ரூஃப் கேட்டல, இதோ ப்ரூஃப் கிடைச்சிருச்சு பாரு, கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு சாமி போலீஸ். பார்த்தா இன்னொரு பிரான்ச்ல ஒரு மூட்டை பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பசங்க ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு கையில துப்பாக்கி இருக்குது, திரும்ப எடுத்துட்டானோ இல்ல இந்த தடவை தயாரா வந்திருக்கானோ தெரியல. செக்யூரிட்டிஸ் எல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கேல பார்த்தா திடுதுப்புன்னு அவங்க 2 பேரையும் காணோம். என்ன இருக்குன்னு பாருங்க. இறந்து போன பொணமாட்டம் அந்த பொண்ணை படுக்க போட்டு ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்கையில துப்பாக்கி கரெக்டா கீழே விழுது. செக்யூரிட்டிங்க உஷாராறாங்க. துப்பாக்கி எடுத்தா தட்டி விட்டானுங்க. செக்யூரிட்டி ஒருத்தன் மாஸ்க புடிங்கிட்டான். மூஞ்சி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆனாலும் நம்ம ஹீரோ பயப்படல. அவன் தான் இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கே தயாராயிட்டானே, எதுக்கு பயப்படணும்? ஆம்புலன்ஸ்ல வேற சிசிடிவி கேமரா இருக்குது. உள்ள நடக்கிற சண்டையெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சிசிடிவிலேயே ஒரு ஆளை கொண்டு போய் மோதிரம் பாருங்க. திடீர்னு பார்த்தா அவ பணத்தை எடுத்துக்கிட்டு படிக்கட்டுல இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் துரோகமா அப்படிங்கிறாப்புல ஒரு பார்வை பாக்குறான். லிப்டோட கதவு மூடுது. ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் வந்து அவன் கழுத்தை பிடிச்சிட்டானுங்க. செவத்தோட பிடிச்சி அமுக்கிட்டானுங்க. துரோகம் ரிப்பீட்ஸ். அதனால கோவம் ஆக்ரோஷம் ஆகுது. அத்தனை பேர் பிடிச்சிட்டு இருக்கையில அத்தனை பேரையும் தள்ளுறான், அத்தனை பேரையும் உதறான். ஆனா அதே சமயம் துப்பாக்கியை ரீலோடு பண்ற சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டெல்லாம் ஓடல. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி விட சொல்லி சத்தம் போடுறா. அப்புறம் தான் நம்ம பயிலுக்கு உசுறு போய் உசுறு வருது. அவன் வந்ததும் அவங்கிட்ட துப்பாக்கியை ஒப்படைச்சிட்டா. படிக்கட்டுல அவ ஓடுனது துப்பாக்கியை எடுக்கிறதுக்கு தான் போல. துப்பாக்கியை பார்த்ததும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் பயப்படுறானுங்க. இவங்க ஒரு வழியா பணத்தை எடுத்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்தா மலை. அங்க இருந்து மார்க்கெட் பக்கம் போனா போலீஸ் அங்க வந்துருச்சு. போலீஸுக்கு பயந்துகிட்டு இவங்களும் அங்கங்கன்னு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பணம் நனையிலையா அப்படின்னு திறந்தெல்லாம் பாக்குறா. பணம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இவ பதட்டத்துல மறுபடியும் மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. இப்போ தன்னை காப்பாத்துனதால இவனுக்கு பாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மலைக்கோட்டெல்லாம் போட்டு விடுறான். நம்ம சாமி போலீஸ் மைக்க பிடிச்சு உன்னை பிடிச்சிருண்டான்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. அன்னைக்கு என் பொண்ணு அதாங்க அந்த லேடி போலீஸ், அவ உன்னை பிடிக்க வரையில தொண்டையில கை வச்சியாமே, கத்தி வச்சியாமே, ஏதோ பாட்டு பாடி எல்லாம் நக்கல் பண்ணி கண்ண மூட சொன்னியாமே, இருக்கடி உனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு. ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே இழுத்து மூடிட்டாங்களாம். நம்ம ஹீரோவோட பேரு ஹரிதாஸ்ங்கிறது உட்பட எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு மைக்ல. மேபி ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமராவை பார்த்திருப்போம் போல. போலீஸ் வேற வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொம்பளை பொறுக்கி தான்டா நீ அப்படின்னு திட்டுறாரு. என்ன மறந்துட்டியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓனரமாவையே வீட்டுக்கு பின்னாடி இழுத்து கொண்டு போய் கொடூரமா சீரழிச்சு கடப்பாறையால அவளை நாசம் பண்ணீங்களே, மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்டது இவனுக்கு கோவம் வருது. இல்ல உன்னை வெறுப்பேத்துறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு. அவர் பேசுறத கேட்காதங்கிறா ஹீரோயின். தடுக்க வந்தவனையும் மூளை செதற அடிச்சியாமே, அவ்வளவு வெறியாடா அப்படின்னு கேட்கிறாரு. பிளாஷ்பேக் எல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. கண்ணீர் கொட்டுது அவனுக்கு. அப்படியே நிக்கிறான். போலீஸ் வந்துட்டாங்க, வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுறா. இப்பேற்பட்ட மோசமான ஒன்ன கரெக்டா காட்டி கொடுத்தா இல்லையா ஒரு பொண்ணு, சாட்சி சொன்னால அவளை கையெடுத்து கும்பிடணும், மகராசி அப்படின்னு புகழ்ந்து வேற பேசுறாரு. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோடயே இருக்க கூடாதா அப்படிங்கிறாரு சாமி. இவ உடனே நம்ம பைய அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருந்தவன் கையை விட்டுட்டான். போலீஸ் பாத்துருச்சு. போலீஸ் அவனை நோக்கி வரையில அருவாவெடுத்து அந்த கூரைகளை கட்டி வச்சிருக்கிற அந்த கயத்தை வெட்டினதும் மொத்தமும் சரியா ஆரம்பிக்குது. துப்பாக்கியால சுட்டதும் கூட்டமெல்லாம் கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிக்குது. போலீஸால நகர முடியல. எதெல்லாம் மறந்து போய் இவளை கொஞ்சம் நல்ல விதமா பார்த்தானோ அது எல்லாமே இந்த ஆள் பேசுனதுல மாறி போச்சு. அவகிட்ட இருந்த பைய புடுங்குறான். அவளுக்கு போட்டு விட்டா மலை கோட்டை புடுங்குறான். அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம். கூட்டம் வேற கண்ணா பின்னான்னு மோதுது. கீழே விழுந்தவள மிதிச்சிட்டு ஓடுறானுங்க. பயபல்ல ஒரு பைக்ல ஏறி எஸ்கேப் ஆக போறான். அவ பண்ண துரோகத்துக்கு பழிக்கு பழி இப்ப வாங்கிட்டான். ஒருத்தன் இப்ப பைக்ல தப்பிச்சு போறாங்கன்னா இன்னொருத்தருட மார்க்கெட்டுக்குள்ளதான் இருக்கணும், தேடுங்கன்ட்டாரு போலீஸ். சாமி போலீஸ் குறுக்க அந்த லேடி போலீஸ் வருவா. அவளை சுடணும்னு இவன் சுடல. போலீஸ் ஜீப்போட கண்ணாடிய டயரை தான் சுடுவான் திசை திருப்புறதுக்காக. இந்த சாமி போலீஸுக்கு அந்த லேடி போலீஸ் பொண்ணு போல. அதனால இவருக்கு கோவம். வேகமா ஓடியாந்து காம்பவுண்ட் வால கடந்து இந்த பக்கத்துல எகிரி குதிச்சா நம்மால அழகா பிடிச்சாப்ல. துப்பாக்கி வேற காணோம். கீழே விழுந்ததுல மிஸ் ஆயிடுச்சு போல. ஹரிதாசன் பேர சொன்னதும் இதுக்கு மேல மூஞ்சிய மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு மாஸ்க இறக்கிட்டான். பணப்பை வேற பக்கத்துல கிடக்குது. 2 பேருக்கு நடுவுல இங்க சண்டை. பிடிச்சு தள்ளி விட்டுறான் போலீஸ். போலீஸ் கீழே விழுகிற பக்கத்திலேயே துப்பாக்கி இருக்குது. ஆனாலும் மாலை போட்டு இருக்கிறதுனால துப்பாக்கி எடுக்க கூடாதுன்னு வீராப்பா இருக்கிறார் போல. அதை நம்மளால கவனிக்கிறான். நான் எடுக்க மாட்டேன், உன்னை எடுக்க மாட்டேன்னு சொல்லி வெறுங்கையாலே சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னா நல்ல போலீஸ் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பயப்படல அவரை தட்டி தூக்கி துப்பாக்கி எடுத்துட்டான். துப்பாக்கிய பிடிக்கிற விதத்தை வச்ச புதுசா பிடிக்கிற போலன்னு கரெக்டா கெஸ் பண்றாரு. கடவுளை நம்பி இப்படி ஏமாந்துட்டேயான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சுடுறான். சுட்டு கொண்டுட்டானான்னு பார்த்தா காதுக்கு பக்கத்துல கண்ணா பின்னான்னு சுட்டுருக்கான். காது ஒய்யுங்குது அவருக்கு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். தோட்டாவை ஃபுல்லா வண்டியில தான் இறக்கி இருக்கிறான். இந்த ஆள் மேல இறக்கல. அவனோட மாஸ்க் மட்டும் இவர் கையில இருக்கும். இதே மாதிரி மாஸ்க போட்டு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாலேங்கிறதையும் கவனிக்கிறார். 2வது திருடங்கிறது ஒரு பொண்ணு பிடிங்கிறாப்ல. மார்க்கெட் தான் இப்போ கலவரமாயி போச்சே. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராப்ல. அமைச்சர் லைன்ல இருக்காரு, பேசியா அப்படின்னு சொல்லும்போது போனை கீழே போட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ கூட கேட்காம தள்ளி விட்டுட்டு சிசிடிவி பக்கம் வராரு. இல்லங்க, சிசிடிவியை பாக்குறதுக்கு முதல் தடவை இப்பதான் வராரு. சிசிடிவியை இன்னும் பார்க்கல. சிசிடிவியை பார்க்காமயே திருடன் ஹரிதாஸ் தான் அப்படிங்கறத ரொம்ப திறமையா கண்டுபிடிச்சிருக்காரு போல போலீஸ். கூட இருக்கிற அந்த 2வது ஆள் யாருங்கிறது தான் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஐ மீன் நம்ம சாமியாருக்கு தெரியாது. அதை
தெரிஞ்சுக்கலாம் தான் இப்ப சிசிடிவிக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா சிசிடிவி ஐட்டங்கள் மொத்தத்தையும் உருவி எடுத்துட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க, வயரா அத்து விட்டாங்க. கேட்டா எலி கடிச்சிருச்சுங்கிறாரு பிரகாஷ்ராஜ். இவர் மாட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக ரொம்ப கவனமா இருக்கிறார் பிரகாஷ்ராஜ். கோவத்துல பிரகாஷ்ராஜோட சட்டையை பிடிச்சிட்டாப்ல. இவ்வளவு வேகமாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது பணத்துக்காக இல்ல, அந்த திருடங்க என்கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே. ஏன்னா திருடங்க மாட்டிக்கிட்டா இவரோட புட்டுநெட் எல்லாம் வெளியில வந்துரும். அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் இவரோட ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவரோட மொத்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சு போயிடும் பிரகாஷ்ராஜோடது. அதுக்காக தான்டா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்கிறாரு. 2 நாள்ல உன் வேலை இல்லாம பண்ணிடுவேன் பாக்குறியா அப்படின்னு மிரட்டுறாரு பிரகாஷ்ராஜ் பதிலுக்கு. அதுக்குள்ள பின்னாடி அந்த லேடி போலீஸ், அப்பா திருடங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு லீடு கிடைச்சிருச்சுன்னு வந்து நிக்கிறா. என் சட்டையை கலட்டுறதுக்கு உனக்கு 2 நாள் முழுசா 48 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன்ல, அந்த 48 மணி நேரத்துக்குள்ள திருடங்களை பிடிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டு வர. இப்ப போலீஸ் யாரோ ஒரு வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. யாரோட கதவுன்னு பார்த்தா அந்த ஓனரம்மா வீட்டு கதவை தட்டுறாங்க. ஹரியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு. ஏமா 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை சீரழிச்ச ஹரிய 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில பார்க்க வந்திருக்கிற, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. உண்மையை சொல்றியா இல்ல ஸ்டேஷனை கூட்டு வந்து மிரட்டட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அன்னைக்கும் போலீஸ் தான் என்ன மிரட்டினாங்க. ஹரிக்காக ஜெயில ஹரிய பாக்குறதுக்காக போனேன், அங்கேயும் அதே போலீஸ் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லையில, அப்ப இருந்த போலீஸை விடு, இப்ப இருக்கிற எங்க கிட்ட நம்பி சொல்லுமாங்கிறாரு சாமி. பணத்தோட நம்ம ஹீரோ பெரியவரை பாக்குறதுக்காக வந்துட்டான். போன் எத்தனை தடவை கால் பண்ணேன், ஏன்டா எடுக்கலன்னு கேட்டா போன் உடஞ்சு போச்சு, அதனால கால் பண்ண முடியலன்னு போனை கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ 1 கோடியே 10 லட்ச ரூபா பேக்ல இருக்குதான். ஏற்கனவே 10 கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு 60 கொடு, ஷிப்ல எல்லையை தாண்டதும் மீதி காசா செலவுக்கு வச்சுக்கொண்டு இவனை நல்லபடியா செட்டில் பண்ணணும் தான் பெரியவர் ஆசைப்படுறாரு. உன் போன் போயிடுச்சு, உன் சிம் கார்டை புது போன்ல போடுறேன்னு போட்டும் கொடுக்குறாரு. நியூஸ்ல பார்த்தா 2 திருடங்கள்ல ஒருத்தன் நம்ம ஹரிதாசனும் இன்னொருத்தது யாருன்னு தெரியலன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா 2வது திருட யாருன்னு தெரியலங்கிறாங்க நியூஸ்ல, மாட்டிவில்லையா அப்படின்னு கேட்க, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றான். இன்னும் பெட்டரா கூட போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு அவன் வந்திருக்கலாம்ல, அதை விட்டு பணத்தை மட்டும் தானே எடுத்துட்டு வந்தான், அதான் சொல்றான் போல. ஹாஸ்பிட்டல்ல மாஸ்க் போட்டு தான் இருந்தா எங்கேயும் அவளோட முகம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல. இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன பார்க்கணும் சொல்லிதான் வம்புக்குனே பைக்கை போட்டு உருன்னு உரும விட்டேன். எல்லாரும் என்ன தேடி ஓடியாந்தாங்க. அவ தப்பிச்சு போனுங்கிறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணதா சொல்றான். நம்ம பையன் சொல்றான். இவ்வளவும் பண்ணவளுக்கு போய் ஏன்டா கரண பார்த்த அப்படிங்கிறாப்ல பெரியவர் பாக்குறார். அது மேல இத்தனை வருஷமா பயங்கர வெறுப்போட இருக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் காதலோட தான் இருக்கிறேங்கிறது எனக்கு இன்னும் தெரியாம போச்சேங்கிறாப்ல வருத்தப்படுறான். ஒரு மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கிறான் பாவம். அவர் தான் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறார் பாவம். நீ நல்லவன், என்னைக்குமே நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு புரியுதுங்கிறாப்ல. இது பத்தாதுன்னு இப்ப எடுத்துட்டு வந்த இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு அப்புறம் ஏடிஎம் கார்டை அவகிட்ட கொடுத்துடலாம், ஏன்னா கேஷா கொடுத்தா மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் கொடுக்கணும் மாட்டிப்பா அப்படிங்கிறான். அடப்பாவி. அதே சமயம் ஹீரோயின் ஜூலியட் கால் பண்றா. பெரியவர் கட் பண்ணி விடுறாரு. மறுபடியும் அவளுக்காக போய் மாட்டிக்காதராங்கிறாப்ல. இல்ல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், போனை கொடுங்கன்னு போனை வாங்கிட்டாப்ல. பணத்தை பேங்க்ல போட்டு ஏடிஎம் கார்டை அவகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாரு நம்ம ஹீரோ. பேக்ல ஒரு செயின் மாட்டிக்கிட்டு நிக்குது. அந்த டாலரை இப்பதான் உத்து பாக்குறதுக்கு இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதே டாலரை தான் குழந்தையோட கழுத்துல அவ போட்டு விட்டுருப்பா. குழந்தை அரிக்குதுன்னு சொன்னதுனால கலட்டி இவங்க வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதை நல்லா உத்து பார்க்கும்போது இதத்தான் அவகிட்ட அன்னைக்கு சர்ப்ரைஸா அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டுக்கு வா கொடுக்குறேன் ப்ரொபோஸ் பண்றேன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பான். லெட்டர் எழுதி அதுக்கு மேல இந்த டாலரையும் அவன் வச்சிருந்திருப்பான். அதை அவ இவ்வளவு நாளா பத்திரமா வச்சிருந்திருக்கான்னா அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா கிளம்புறான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஐசியூல இருக்கிற ஹீரோயினோட புருஷனை பாக்குறதுக்காக வரான். இந்த பக்கம் அந்த ஓனரம்மா, எங்க ஊர்ல யாருக்கிட்ட பணம் இருக்கு பணம் இல்லங்கிறதுல 2வது பட்சம், கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஜாதியை பிடிச்சு தொங்குறவங்க தான் ஜாஸ்தி. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பத்தி எரியும் அப்படிங்கிறாப்ல. அப்படி ஒரு சின்ன பொரிய கொளுத்தி போட்டவன் தான் அந்த புறம்போக்கு அப்படின்னு திட்டுறா. யார திட்டுறாப்லன்னு பார்த்தா அதோ கோயில்ல நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்திருப்பான். அதை நம்ம ஓனரம்மா கவனிச்சு யார் நீ இணையா பண்ற யோன்னு விரட்டிக்கிட்டு பின்னாடியே வந்திருப்பா. அவன் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்டு. அவன் தான் நம்ம ஹீரோயினையும் இப்ப கட்டிட்டு ஐசியூல இதயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவன். யாரு நீ, ஏன் ஜாதிக்காரனையே கத்திட்டு விரட்டிக்கிட்டு வர ரேஞ்சுக்கு பெரிய எவ்வளவு ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் கையில போட்டிருந்த இந்த குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு ஊசி மாதிரி ஒன்னு நரம்புல ஏத்திருப்பாங்க இல்ல, அதெல்லாம் பிச்சு போட்டார். பார்த்ததும் அவன் அப்படியே ஹரின்னு பயப்படுறான். கத்திய வச்சு என்ன நடந்துச்சுன்னு மிரட்டி கேட்கிறார். அன்னைக்கு ராத்திரி நீ அங்க இருந்தியா அப்படின்னு விசாரிக்கிறான். நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லி பாக்குறாரு. என்ன பண்ணேன்னு கேட்கல, அன்னைக்கு அங்க இருந்தியா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறான். பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்கார நாய் தான் அண்ணங்கார கிட்ட நல்லா ஏத்தி விட்டு உன் தங்கச்சியும் அவனும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க கோயில்ல, இவ காவ காத்துக்கிட்டு இருக்கிறா, பாரா அப்படின்னு அண்ணனை நல்லா ஏத்தி விட்டு இருக்கிறான். இவன் மட்டும் இல்ல இந்த ஜாதியே இப்படித்தான்னு
ஜாதி வெறிய வேற நல்லா தூண்டி விட்டுருக்கா. அந்த வெறியோட வந்தவனுங்க தான் அவளை இழுத்து கொண்டு வருவாங்க என்கிட்ட. இவன் ஓடியாரத பார்த்துட்டு வண்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான் அந்த ஃப்ரெண்டுக்காரன். உடனே நம்மால நல்லா அடி வாங்கி அப்படியே மயங்கிட்டான். உங்க 2 பேருக்கும் பயம்னா என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை திருப்பி போட்டு கடப்பாரை எடுத்து சொருக போறான். நல்ல வேலை எதுவும் நடக்கல போல. அதுக்குள்ள அவன் உஷாராயி பின்னாடி புடிச்சிட்டு இருந்தவங்களை அடிச்சு போட்டு அதே கடப்பாறையை பிடுங்கி அந்த அண்ணனையே ஒரு குத்து, அப்புறம் கூட இருக்கிற எடிபிடி எல்லாம் போட்டு பொளந்து கட்டியிருப்பான். தவந்து போய்கிட்டு இருந்த அந்த அண்ணனை பிடிச்சி இழுத்து போட்டு மூஞ்சிலேயே குத்துன்னு குத்தி இருப்பான். அப்புறம் வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரெண்டுக்காரன் யாருக்கோ போனை போட்டிருப்பான். யாருக்கு போன் பண்ணான்னு தெரியல. பின்னாடியே காதலி வருவா, காதலனை தடுப்பா. ஆனா அதுக்குள்ள டூ லேட், அண்ணன் அடி வாங்கி செத்து போயிட்டான். அந்த பக்கம் ஐயோ இல்லங்க, அந்த பொண்ணு கடப்பாறையால குத்து வாங்கியிருப்பா போல. வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. வண்டியில உட்காந்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் போன் போட்டது தன்னோட ஜாதியை சேர்ந்த மாமங்கார ஒருத்தவனுக்கு. அவரு போலீஸ் போல, பெரிய இடம், அவருக்கும் ஜாதி வெறி உண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களெல்லாம் கொன்னு சூசைடுன்னு மாத்தி விட்டுருவேன், ஹீரோயின் கூட அதுக்கு சாட்சி சொல்ல வருவா அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த பக்கம் போலீஸ்காரன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுவான். அந்த பக்கம் அந்த பொண்ணை, பாதிக்கப்பட்ட பொண்ணை போலீஸ்காரங்க மிரட்டி இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து இவளை சாட்சி சொல்லவும் மிரட்டுறாங்க. இந்த பாவிங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை சீரழிக்க பார்த்தானுங்க. அதை தடுக்கத்தான் ஹரி முயற்சி பண்ணா. அம்மா சொல்லுமான்னு அம்மாட்ட பேசினா அம்மா அமைதியா இருக்கிறா. அங்க இருந்து கால் வருது. அந்த நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அங்க துப்பாக்கியோட ஆளு ரெடியா இருக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட போய் கால்ல விழாத குறையா கெஞ்சிரா. ஹரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை மிரட்டையில ஹீரோ என்ன சொல்லிருப்பான்னா, என்ன கொண்டுடலாம், ஆனா உண்மையை கண்டிப்பா என் காதலி உண்மையை வெளியில கொண்டு வருவா அப்படின்னு அங்க பேசிட்டு இருப்பான். ஆனா அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினோ, அவன் உசுர விட்டுருங்க, அவனை எதுவும் செய்யாதீங்க, நான் உண்மையை மறைச்சிடுறேன் அப்படின்னு அம்மா கூட டீல் போட்டுக்கிட்டு இருக்கிறா. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறேன் ப்ளீஸ்மான்னு கெஞ்சி இருப்பா. அப்போ அந்த போலீஸ்கார மாமா கிட்ட இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஃப்ரெண்டுக்காரன் அவன் ஒரு டீலை போடுறான். இவனை காப்பாத்துறங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்கிறா போல. இந்த உண்மையெல்லாம் இந்த அப்பா பொண்ணு போலீஸுகளுக்கு உடனமா சொல்லி தெரிய வருது. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது. நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ சும்மா இருந்தான். அந்த சின்ன குழந்தை அந்த பொண்ணு மேல சத்தியம்னு சொன்னதும் நம்மால ஒரு கோவப்படுவான் பாருங்க, ஒன்னும் செய்யல. அந்த சத்தியத்தை நம்புறான் போல, கத்திய மடிக்கி வச்சுட்டான். ஆனா அடுத்த ட்விஸ்ட், அந்த டாலரை எடுத்து காட்டுறான். இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து அந்த டாலரை எடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். நான் ப்ரொபோஸுக்காக கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்துருக்கிற, நான் கட்டிக்க வேண்டியவளை நீ கட்டி இருக்கிற, எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டாப்ல. ஓ அப்ப டாலரை எடுத்தது இவன் தான் போல, எல்லார் வாழ்க்கையும் கெடுத்தது இவன் தான் போல, எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டான். ஆனா இவன் மட்டும்தான் இவன் எதிர்பார்த்தாப்ல சந்தோஷமா இருந்திருக்கான். இப்பயும் நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சீனை போடுவான். பேசாதரான்னு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டார். இதுல கூத்து என்னன்னா, இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுமாங்கிறதா, இவ்வளவு காலமா புருஷனா கூட இருந்தவன் தான் எல்லாத்தையும் பண்ணாங்கிறதா அவளுக்கு தெரியுமாங்கிறதா. பெத்த பொண்ணு மேலேயே பொய் சத்தியம் பண்ற, நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவன் சொல்லி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறார். உன் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான அளவு பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஆனாலும் நீ தகுதி இல்லாதவன், வாழ தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு தான் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறார். அப்படி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் ஒரு உண்மையை சொல்றான். இதய மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு இல்ல, உன் காதலிக்கு தான்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறான். அப்பதான் நம்மால் யோசிச்சு பார்ப்பார், அடிக்கடி அவளுக்கு மூச்சு முட்டும்ல பதட்டமானாலே, ஏன்னா அவளோட இதயம் பலகீனமாக இருக்கிறது. ஆக்சுவலா இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவதான் போல. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் பதட்டத்தோட வெளியில ஓடியாராம். திரும்ப ஜூலியட்டுக்கு கால் பண்ணா ஹீரோயினுக்கு கால் போல சுவிட்ச் ஆஃப்னு வருது. பதட்டத்துல ஓடியாராம். அப்புறம் பைக்ல ஏறி அவளை தேடி வந்துட்டு இருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்பா பொண்ணு போலீஸுங்க, நீ சொல்றதெல்லாம் நிஜமா இருந்தா ஹரிக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன், நம்ம ஹீரோயினோட அட்ரஸ் என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். அதே சமயம் அட்ரஸுக்கு இவன் வந்துட்டான். இந்த பக்கம் ஆமா நாம ஏன் ஹீரோயினோட வீட்டுக்கு போறோம், சரஸ்வதியோட வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பொண்ணு கேட்க, அவதான் அந்த 2வது 3D அப்படின்னு சொல்றாரு சாமியார். கரெக்டா கெஸ் பண்றாப்ல எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிரிப்பு போலீஸ் சிசிடிவில இருந்த போட்டோ இவனுக்கு எப்படி கிடைச்சது? இல்ல அங்க இருந்த யாராவது ஒருத்தவங்க போட்டோ எடுத்திருப்பாங்களா, ஆடியன்ஸ் பேஷன்ஸ் யாராவது தெரியல. இந்த சிரிப்பு போலீஸ் கிட்ட ஒரு போட்டோ இருக்குது. நீ தானே கொள்ளையடிக்க அமிச்ச, இந்த துப்பாக்கி கூட நீ தானே கொடுத்தன்னு பெரியவரை கரெக்டா வந்து லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. அதே சமயம் சரஸ்வதி அட்ரஸுக்கு வந்திருப்பாங்க போல. வீட்டுல அவ இல்லைன்னு சொல்லி விசாரிச்சு ஹாஸ்பிட்டல்ல புருஷனை பார்க்கறதுக்காக வராங்க. ஐசியூ வார்டுல விசாரிக்கிறாங்க. புருஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கானா, அதனால ஐசியூ வார்டுல இருக்கிறானா. அப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை யாருக்குன்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு தானே ஹாஸ்பிட்டல்ல தெரிய வருது. அங்க நர்சம்மா அந்த பக்கம் வரும். அப்பதான் எப்போ ஆபரேஷன் டாக்டர் விசாரிப்பாரு. தெரியல சார், பணம் கட்டணும் ஆபரேஷன் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கும். எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பணம் சார், 1 கோடி ரூபாய் தேரும்னு அந்த நர்சம்மா சொல்லியிருக்கும் போல. கூட்டி கழிச்சு சாமியாரு கெஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த சாந்தி ஆண்டின்னு ஒரு ஆண்டி கிட்ட தானே தான் பொண்ணை நம்பி ஒப்படைச்சா கூடால, அந்த சாந்தி ஆண்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. எங்க அவ அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன போட்டு, ராத்திரிக்குள்ள பணம் கட்டேன்னு சொன்னேன்லம்மா, எங்கம்மா
பணமா பணம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் அந்த மேனேஜர், ஹாஸ்பிட்டல் இருக்கிற மேனேஜர். நாளை காலைல 9 மணிக்குள்ள பணத்தை கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிரு, அப்படித்தான் அப்படின்ட்டான் அந்த மேனேஜர். அவளுக்கு இதயம் பதட்டத்துல படபடக்க ஆரம்பிக்குது, மூச்சு முட்டுது. உடனே சாந்தி ஆண்டியும் டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. துப்பாக்கி ஒன்று வச்சிருக்கா பேக்ல, அவ இன்னும் நம்ம ஹீரோயின் வச்சிருக்கா போல, அழுதுட்டு இருக்கா. என்னடி நடக்குது அப்படின்னு ஆண்டி விசாரிக்கையில இவன் நினப்பு புள்ள பணத்தை எப்படி ரெடி பண்றது, ஆபரேஷன் எப்படி பண்றது, குழந்தை நிலைமை என்ன ஆகுதுன்னு தான் கவலையா இருக்குது. குழந்தை கூட அந்த இடத்துல அம்மாவை பார்த்து ஆதலா வந்து கட்டிப்பிடிப்பா. தான் உசுரை பத்தி அவளுக்கு பயம் இல்ல, தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குழந்தைய யாரு பாத்துப்பாங்கிறதான் பயம்தான். அதனாலதான் எதையும் என்கிட்ட சொல்லல, எதுவும் கேட்கல, டப்புன்னு கிளம்பி போயிட்டா. 9 மணிக்குள்ள பணம் கட்டலைனா கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லையே, நான் பெரியவரை போன் பண்ண சொன்னேன், இந்நேரம் போன் பண்ணி சொல்லிருக்கணுமேங்கிறாப்ல. அப்படி எதுவும் கால் வரலையேன்னு ஆண்டி சொன்ன பிறகுதான் பெரியவருக்கு இவன் கால் பண்றா. பெரியவர் போன் எடுக்கல போல. கிளம்பையில அம்மா எங்கன்னு குழந்தை கேட்கும். அப்ப வெறுப்போட பார்த்தவன் இப்ப பாசத்தோட அந்த குழந்தைய பாக்குறான். அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கடா அப்படின்னு ஆறுதலா பேசுறான். பிராமிஸ் பண்ணுங்கன்னு குழந்தை சுண்டு வரல் நின்ட்டோம். அவனும் பிங்கி பிராமிஸ் பண்றான். நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி காதலிக்கு கொடுக்க வேண்டிய அந்த டாலரை காதலியுடைய குழந்தைக்கு இப்ப கொடுக்குறான். அப்பாவோடதுன்னு சொல்லி அவளும் வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ பெரியவரை பாக்குறதுக்காக இங்க வர்றான். இங்க வந்து பார்த்தா பணத்தை காணோம். பெரியவரு கூட வேலை பார்த்தவன எல்லா பேரையும் அந்த சிரிப்பு போலீஸ் சுட்டு கொன்னுட்டான். பணத்தை மொத்தமா எடுத்து நம்ம பிரகாஷ்ராஜோட டிரைவருக்கு கொடுத்துட்டு போன்ல வேற சொல்றான், என்னோட டெலிவரி சார்ஜ் பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், கம்மியா இருக்கும் பாத்துக்கங்கிறான். அடப்பாவி. அப்புறம் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாருன்னா, தன்னோட இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான் நினைக்கிறேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை நடக்கும், இந்த தடவை அவங்கள உயிரோட பிடிக்க கூடாது, சுட்டு பிடிக்கணும், கொலை பண்ணணும், அதுக்கும் பணம் தரேன் அப்படின்னு டீல் போட சிரிப்பு போலீஸ் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறார். எங்கடா நம்ம ஹீரோயின் பார்த்தா அவ சொல்லி வச்சாப்லயே எங்க இந்த போலீஸ் வந்துட்டு இருக்கிறதோ அதே பிரான்ச்சுக்கு அவ வர்றா. கொள்ளடிக்கிறதுக்காக துப்பாக்கி இருக்குது, மாஸ்க போட்டு பணம் கை மாறும் போது துப்பாக்கி முனையில பணத்தை பறிக்கிறா. ஆனா பின்னாடி யாரோ பேச வரும்போது திரும்ப பாருங்க தட்டி விட்டு பிடிக்கிறாங்க. அவங்களே எப்படியே சமாளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறா பேக்கோட. அதுக்குள்ள நம்ம சிரிப்பு போலீஸ் வந்துடுறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறவள நான் சுட்டா அது என்கவுண்டர், நீங்க யாராவது சொன்னா அதுக்கு பேரு கொலை, நீங்க செஞ்சா உங்களுக்கு தண்டனை, நான் செஞ்சா எனக்கு பதக்கம், அதனால உங்க ஆட்கள் எல்லாத்தையும் வெளியில போக சொல்லுங்க, லோக்கல் போலீஸ் வந்துச்சுன்னா அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு உள்ள விட முடியாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் தடுங்க, நான் திருடிங்களை கொன்னுறேன்னு சொல்லிட்டு நம்மால துப்பாக்கியோட உள்ள வராருங்க. இந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லா கரையும் லாக் பண்ணிட்டானுங்க. இவ வெளியில போக முடியாம அங்கங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல சுட்டுவிட்டான், காலில் குண்டடி பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்படியே பக்கத்துல வரான், பக்கத்துல நெருங்கிட்டான். சுடப்போகையில அம்மா உன் பார்ட்னர் ஒருத்தவன் இருப்பானே அவன் எங்க அப்படின்னு கேட்பான் பாருங்க. உன் புடனைக்கு பின்னாடிதான் இருக்கிற மயிலாடுன்னு நம்மால் பின்னாடியே நிப்பான். திரும்பி பாக்குறதுக்குள்ள சங்க எடுத்து விட்டுறான். கழுத்துல ஒரு இறக்கு, யாழையா சுடுவியா நீயே அப்படின்னு தோழியா முடிச்சு விட்டான். பெரியவரையே கொன்னால இவன் ஒன்னும் நல்ல போலீஸ் இல்லையே, பாவத்துக்கு அனுபவிக்கிறான். நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின். பார் பணம் இருக்கு, ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸுக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கான்ல, அவகிட்ட எல்லாம் பேசிட்டேன், இந்த பணத்தை எப்படியாவது அவகிட்ட கொண்டு போனா அவ மாட்டாத மாதிரி இந்த பணத்தை அழகா மாத்தி உனக்கு ஆபரேஷன் பண்றது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிதான் அவகிட்ட காரங்க இருக்குன்னு விசாரிக்கிறான். கார் வெளியில இருக்கதா சொல்லுவா. அவளையும் தூக்குறதுக்குள்ள போலீஸ் வருது. கண்ணா அவனான்னு சுட்டு தள்ளிட்டு எப்படியோ கார் பார்க்கிங் வரைக்கும் வந்துடுறான். கார் பார்க்கிங்ல உள்ள போடுறான். அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது. மாத்திரை எங்க இருக்குன்னு மாத்திரையை கேட்டு மாத்திரையை வாயில போட்டு விடுறான். இப்ப வண்டியை இவன் தான் ஓட்டணுங்கிறாப்ல இக்கட்டான சூழல். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு பார்த்தா ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐ மீன் இவனுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியல. அப்போ காதலிக்கும் போது சொல்லி கொடுத்தால அதே மாதிரி இப்பயும் சொல்லி கொடுக்க வண்டியை ஓரளவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள போலீஸ் வரும். எல்லா வரையும் எப்படியோ சமாளிக்கிறான். துப்பாக்கி எல்லாம் சுடுறானுங்க, கண்ணாடி எல்லாம் தெரிக்கும், கண்ணா அப்படின்னா அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் தள்ளி வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தாலும் போலீஸ் வந்து வண்டியெல்லாம் விட்டு தடுக்க பாக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ மெயின் ரோடெல்லாம் கடந்து காட்டு பக்கம் வந்துட்டான். யாரும் இல்லாத ஒரு ஏரியா பக்கம் வந்திருக்கான். அப்பயும் போலீஸ் விடாம துரத்திக்கிட்டு இருக்குது. பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னான்னு சொல்றான். பெரியவர்கிட்ட இருந்த துப்பாக்கி போல கண்ணா பின்னான்னு சொல்றான். அதுல ஒரு வண்டி வெடிச்சு செதறுது. நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் இவங்களை சமாளிக்கிறேங்கிறாப்ல. உன்னை விட்டு போக மாட்டேங்கிறா இவ. பார் உனக்காக அங்க ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குது, நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன், அம்மாவை நல்லபடியா வந்து சேருவா, நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன், போ அப்படின்னு சொல்றான். என்ன பெருசா அவங்களால பண்ணிட முடியும்? மறுபடியும் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா மறுபடியும் எனக்கு தப்பிக்க தெரியாதா, பாத்துக்கலான்னு தெம்பூட்டுற வகையில பேசுறான். இந்த இடத்துல போறவனை நிப்பாட்டி மன்னிச்சுக்கடா அப்படின்னு சாரி கேட்கிறான். பதிலுக்கு நம்மளும் சாரி கேட்கிறான். நான் இவ்வளவு புரிஞ்சுக்கல, அவன் இந்த நொடிக்காக தான் 10 வருஷம் உனக்காக நான் ஜெயில இருந்திருக்கிறேன், நீ ஒரு 10 நிமிஷம் உயிரோட இரு, என் போன் உள்ளதா இருக்குது, ஆல்ரெடி லொகேஷன் அவளுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், மெயின் ரோட்ல போக வேண்டாம், தார் ரோடு வழியா போ, லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அடிபட்ட இடத்துக்கு கட்டு போட்டு விட்டு அந்த பொண்ணை சேஃபா வண்டியில ஏத்தி அனுப்புறான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் மேலையும் தோட்டாப்படல. இதுல கூத்து என்னன்னா, இப்ப பிடிக்க வந்திருக்கிற இந்த போலீஸ் அன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் மிரட்டி நம்ம ஹீரோவை ஜெயில தள்ளுறதுக்கு முக்கியமா இருந்தால அந்த ஒரு போலீஸ் நினைக்கிறேன், அந்த ஜாதி வெறி பிடிச்ச போலீஸ் நினைக்கிறேன். எதுக்கு போற அந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு இவங்க கிளம்புனா வண்டி போக முடியாதபடி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தோட்டா தீந்து போச்சு. அடுத்து இன்னொரு துப்பாக்கி வச்சிருக்கான், அதை வச்சு அடிக்கிறான். அடுத்த வண்டியோட டயர்ல அடிக்கிறான். நிறுத்தாம சுட்டுக்கிட்டே இருக்கிறான். சார் இவனை சமாளிக்காம நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு வரையில அப்ப முதல் இவனை சுடுவோன்னு போலீஸ் இவனை சுடுறதுக்கு கிளம்பிடுச்சு. அதே சமயம் நம்ம அப்பா பொண்ணு போலீஸ் அவங்க வராங்க. அந்த ஜாதி வெறி பிடிச்ச போலீஸ் மேல தீ பட்டுன்னு நினைக்கிறேன், கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோ சுட்டதுல ஒரு போலீஸுக்கு கால் அடிபட்டுரும். அந்த போலீஸை காப்பாத்துறதுக்கு
அப்பா பொண்ணு முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ சுட்டதுல அவளுக்கு ஷோல்டர்ல அடிபட்டுருது. வேற வழி இல்ல, அவனை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக நம்ம சாமி போலீஸே வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து அவனை ஷோல்டர்ல சுட்டுட்டார். இதுக்கு மேல மாலை போட முடியாதுன்னு மாலையையும் கழட்டி வச்சிட்டார். இன்னொரு 2 நிமிஷம் போயிடலாம், இன்னும் 2 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துருவா, எல்லாம் நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். டைமிங்கை நோட் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் பொண்ணு போலீஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நடந்த அந்த அநியாயத்தை பத்தி எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ப்ரூவ் பண்ணலாம், நீ சரண்டர் ஆகு அப்படின்னு கூப்பிடுறாப்ல. ஜெயிலுக்கு எனக்கு ஆகாதுங்கிறான் நம்ம பய. வந்த போலீஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு அப்பா போலீஸ் தடுத்துட்டாரு. இங்க பாரு, வேற வழி இல்லாம நான் மாலையை கழட்டிட்டேன், துப்பாக்கியை தொட்டுட்டேன், சுட்டது கூட உன்னை கொல்றதுக்காக இல்ல, உன்னை தடுக்கிறதுக்காக தான், போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க, சரண்டர் ஆயிடுங்கிறாப்ல. அவ்வளவுதாங்க, டைம் முடிஞ்சிருச்சு. அவன் நல்லபடியா அப்ப போய் சேர்ந்திருப்பான்னு நம்பலாம். நம்ம ஹீரோ இப்போ சாகிறதுக்கு தயாரா இருக்கிறார். அந்த பக்கம் கரெக்டா நர்சம்மாவை நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா ஆபரேஷனுக்காக. எப்படியே அவன் நல்லா இருப்பா, அது போதும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. சும்மா வம்புக்குனே வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு ஓடுறான் மலை பக்கம். வம்புக்குனே தான் செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாமி போலீஸ் யாரையும் சுடாதீங்கன்னு சொல்லிட்டு மலைக்கு அவர் ஏறிட்டாரு. பார்த்தா ஆல்ரெடி அவனுக்கு கண்ணா பின்னான்னு குண்டடிபட்டு இருக்குது, வயித்துல இடுப்புல எல்லாம். என்ன சாமி, குண்டு காலி ஆயிடுச்சா, வா வந்து சுடு அப்படிங்கிறாப்ல. ஆம்புலன்ஸ கூப்பிடுறாரு நம்ம சாமி போலீஸ். வேணா கருணா ஹாஸ்பிட்டல கூப்பிடுறியா, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பாப்போமா அப்படிங்கிறாப்ல. அவ்வளவுதான் நினைக்கிறேன், நம்ம ஹீரோ இனி பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சாகர திருவாயில காதலை நினைச்சிட்டு கடைசியா ஒரு சிகரெட் அடிப்போம்னு சிகரெட் அடிக்கிறான். என்ன பத்தி இல்லையா, சாமிஜி வச்சிருக்கிறாரு, அவர் தான் போய் பத்த வைக்கிறாரு. ஏயா துப்பாக்கியை தொட மாட்டேன், சிகரெட் நோட்டு அடிப்பியோ அப்படிங்கிறான். அவர் ரத்தம் ஒழுகி அப்படியே கீழே வரும், சாமி கிட்ட நெருங்கும். அவரு கால் அப்படி விளக்குவாரு. என்ன சாமி, என் ரத்தம் படக்கூடாதா, விலகி போற, தொடலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே, எல்லா ரத்தமும் ஒண்ணுதானே அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றான் போல. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, நான் எதுவும் கேட்டதும் இல்ல, ஆனா இந்த ஒரு வாட்டி கேட்கணும் போல இருக்குது, உன்னை சாமியா நினைச்சு நான் ஒன்னு கேட்கிறேன், செய்வியா அப்படிங்கிறா. சரின்னு சாமியும் பக்கத்துல போவோம், யாழ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அப்படி பின்னாடி வருவார் பாருங்க, அதுக்குள்ள நம்ம வயசு செத்து போயிட்டான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வரையில கால் வருதுங்க. அந்த பொண்ணு பேக்கோட ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தா, நீங்க சொன்னாப்லயே காத்துட்டு இருந்தேன், அவ மாட்டிட்டா, என்ன செய்யட்டோம்னு ஒரு போலீஸ் விசாரிக்கிறார் நம்ம சாமி போலீஸ் கிட்ட. கட் பண்ணா அடுத்து நியூஸ்ல பிரகாஷ்ராஜ போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போறதா காட்டுறாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவங்கள மிரட்டி பயமுறுத்தி செத்துருவீங்கன்னு பயமுறுத்தி படுக்கைகளோட ரேட்டை ஏத்தி சிலிண்டர்களோட ரேட்டை ஏத்தி உடல் உறுப்புகளை ஏல விடுறாப்ல இஷ்டத்துக்கு வித்து பணம் பார்த்த மேட்டர், கருப்பு பணம் மேட்டர்னு எல்லா கேஸையும் போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. பார்த்தா நியூஸ நம்ம ஹீரோயினோட புருஷன் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னும் சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே நீங்க இருந்தீங்கன்னு ஒருத்தவர் கேட்க, ஆமா ஆமா பில்லு போட்டே நம்ம கழுத்து அறுத்துருவானுங்க இந்த ஹாஸ்பிட்டல்காரனுங்கன்னு புருஷங்காரன் புலம்பிட்டு இருக்கிறான். அந்த பில்ல கூட என் முண்டாட்டி ஒழுங்கா கட்டல, சரி பொம்பளை தானே பெருசா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லி சிரிக்கிறா. மீதி இருக்கிற ஆண்களும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிறா, நல்லா தான் இருக்கிறா. அப்ப என்ன அர்த்தம், வேண்டாம் நல்லபடியா ஆபரேஷன் நடக்கட்டும்னு இந்த சாமி போலீஸ் விட்டுருக்கணும், அதனாலதான் இவ உயிரோட இப்ப இருக்கிறா போல தெரியுது. அதுக்கப்புறம் அப்பா பொண்ணு போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான், உங்க அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தவன், எல்லாத்தையும் பண்ணது அவன் தாங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இவளுக்கு இது வரைக்கும் அந்த உண்மை தெரியாது, கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டா. உள்ள வந்தா வந்தவங்க போலீஸ் மாதிரி தெரியுதே, என்னவா அப்படின்னு விசாரிக்கிறான் புருஷன். பாதிக்கப்பட்ட அந்த ஓனரம்மாவை போலீஸ்காரங்க பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இவன் மூஞ்சி மாறுது. அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு அசால்ட்டா பேசுறான் அவன். இவளுக்கு கண்ணீரா ஊத்துது. சின்ன வயசுல இருந்தே உனக்கு இல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சரி ஒரு வயசு வந்த பிறகு உன்னை வந்து பொண்ணு கேட்கலாமே அப்படின்னு பார்த்தா வெக்கமே இல்லாம ஒரு கீழ் ஜாதிக்காரன் கூட சுத்தி திரியிற எச்சி தட்ட கழுவுறவங்க அவங்க கூட போய் அசிங்கமா இல்ல அப்படின்றான். என்ன கொல்ல வந்த ஹாஸ்பிட்டலுக்கு, கடைசியில அவனே செத்துட்டான். சாகட்டும், ரொம்ப நாளா கேட்கன்னு நினைச்சேன், ஆமா அவன் கூட ஏதாவது ஒண்ணு மண்ணா இருந்திருப்பியோ அப்படின்னு கேட்கறான். இவளுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. சரி ஒரு கால் அந்த மாதிரி நடந்திருந்தா கூட யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேண்டாம், நானும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ எப்படிப்பட்டவன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, ஏமான முக்கியம் இல்லங்கிறான், தொடச்சுக்கோங்கிறான். அப்புறம் கீழே கேக் கட்டிங்க்கு வந்துரு என்ன அப்படின்ட்டு போறான். கீழே நம்ம சாமி போலீஸ், இந்த மாதிரி ஆட்களை பொதுவா நாங்க என்கவுண்டர் பண்ணிடுவோம், ஆனா உன் குழந்தையுடைய அப்பனாச்சு அவன், அதுக்காகத்தான் ஒண்ணு பண்ணாம விட்டுட்டு போறதா சொல்லிட்டு போயிருப்பாங்க. தான் துணிமணிகளுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிற ஒரு போட்டோ எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த போட்டோ எடுத்து எல்லாரும் பார்க்க போட்டோ எடுத்து மாட்ட போறா. பிளாஷ்பேக்ல பார்த்தா இதெல்லாம் நீங்க ஏன் எனக்காக வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்க, உனக்காக இல்லம்மா ஹரிக்காகமா, சாகும்போது அவன் கேட்டுக்கிட்டதுக்காக அப்படின்ட்டு போயிருப்பார். இந்த பக்கம் இவ தான் காதலனோட சேர்ந்து எடுத்த போட்டோவை இவனோட சொந்த பந்தம் இவனோட நண்பர்கள்னு எல்லாரும் வந்திருக்கிற இடத்துல அவனை அவமானப்படுத்துற விதமா நடு ஹால்ல இவங்க அத்தனை பேருக்கும் மத்தியில போட்டோவை மாட்டி விட்டுட்டா. நான் யாருங்கிறத இப்ப எல்லாருக்கும் காட்டிட்டேன், இனி நீ யாருங்கிறத எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லும் போது எந்திரிக்க வருவான் பாருங்க, போலீர்னு ஒரு அரவிடுவா. எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. மறுபடியும் மறுபடியும் போலீர் 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 புரின்னு அறையறா. ஆத்திர தீர 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 அடிக்கிறா. அடிச்ச அடியில கையில போட்டிருந்த வளையலெல்லாம் உடஞ்சு போச்சு. அவனுக்கு கண்ணத்துல இருந்து ரத்தம் தெரிக்குது. காரியும் துப்பிட்டா. எப்படி இருந்தாலும் நியூஸ் இந்த விஷயத்த பார்த்தா அத்தனை பேர் மூலமா மித்தவங்களுக்கு பரவும். அவன் பிறந்த நாளைக்காக வந்தவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் உண்மை தெரியும். அவங்க மூலமா வெளியிலையும் பரவும். அவனுக்கு தேவைதான், அவனுக்கு இது தேவைதான். இப்ப குழந்தை ஓடியாந்து ஹரி அங்கிள் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்கிறா. ஹரி அங்கிள் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சாரு, இதை கொடுத்தாருன்னு குழந்தை அந்த டாலரை காட்டும். ஆக்சுவலா அந்த டாலர்ல கூட ஒரு ட்ரிக் இருக்குது போல. அதோட மேல்முனையை திருகி சென்டர்
சென்டர் பட்ட அமுக்குனா அது ஓபன் ஆகும் போல. அப்புறம் மேல இருக்கிறத உருகிட்டு அப்படி ரெண்டா பிரிச்சா உள்ள ஒரு மோதிரம் வச்சிருந்திருக்கான். கேட்டிருப்பால, ரொமான்டிக்கா உனக்கு ப்ரொபோஸ் பண்ணவே தெரியாதா அப்படின்னு. அன்னைக்கு சர்ப்ரைஸா வச்சிருந்தது இதைத்தான். இதை பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு, இதை கூட அவன் தான் கிஃப்டா கொடுத்திருக்கான். அந்த போரிக்கு நாய் தான் கொடுத்ததா ஏமாத்தி இருக்கிறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் அப்பாவும் பொண்ணும் இவங்க காதல் எவ்வளவு புனிதமானது, ஆனா இவங்க தான் கஷ்டப்படுறாங்கல்ல. இவ்வளவு தூரம் உன்னதமா காதல் பண்ணியும் அவங்க ஒன்னா இல்லையில அப்படின்னு சொல்லையில யார் சொன்னா ஒன்னா இல்லைன்னு? அவளோட இதய துடிப்பே அவன் தான். அவளுக்கு பொறுத்திருக்கிற இதயமே நம்ம ஹீரோவோட இதயம் தான் அப்படின்னு சொன்னதும் அரண்டு போறான் அந்த பொண்ணு. பார்த்தா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கையில மெசேஜ் வந்திருக்கும் நர்சம்மா கிட்ட இருந்து. ஹார்ட்டை அந்த ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி வித்துருச்சுன்னு. வம்புக்குனே தான் பயப்புள்ள குண்டடி படுறாப்ல ஓடியாந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல இந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்காக ஒரு கேம்ப் நடத்திருப்பால நம்ம ஹீரோவோட பிறந்த நாளுக்கு, அவனுக்காக ஸ்பெஷலா பண்ணிருப்பா. அப்போ ஒரு மேட்டரை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, இப்ப கவனிக்கலாம். அவனோட பிளட் குரூப்பை ரிஜிஸ்டர்ல எழுதியிருப்பான் ஏபி நெகட்டிவ்னு. இவளோட பிளட் குரூப்பை தான் சட்டையில ஒட்டி இருப்பா, அதுவும் ஏபி நெகட்டிவ் தான். ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப். என் பிளட் குரூப்பும் அவளோட பிளட் குரூப்பும் ஒண்ணுதான். அவளை நல்லபடியா பாத்துக்கோ, என் இதயத்தை அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டு தான் நம்ம பையன் செத்து போயிருப்பான் போல. தான் காதலனோட உசுரை காப்பாத்துறதுக்காக தான் வாழ்க்கைய காதலி தியாகம் பண்ணா. காதலன் தான் காதலியோட உசுருக்காக தான் உசுரையே இப்போ தியாகம் பண்ணி இருக்கிறான். ஆனா இந்த உண்மையெல்லாம் அவளுக்கு தெரியுமா அப்படின்னு பொண்ணு கேட்கல அப்பா இல்லைங்கிறார். இவனை ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சேன், ஆனா புனிதமானவன்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போய் சேர்ந்திருக்கிறதா சாமி போலீஸ் அப்பா போலீஸ் சொல்லி இருக்கும். அதோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குதுல்ல, ஏகப்பட்ட ட்விஸ்ட் நல்லா இருந்தது இல்ல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். படம் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியும் நல்ல காதல்கள் 4 நம்ம உலகத்துல உண்டு. தேங்க்யூ.